ஏசாயா 6ஆம் அதிகாரம் यशायाह का 6वां अध्याय 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8वें वचन को पढ़ेंगे. यशायाह 6वां अध्याय 8वां वचन. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा. எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं. உம்முடைய கரம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். आपका हाथ हमारे बीच में मंडराने दो. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து जो वचन हमने पढ़ा उसमें से நீங்க எங்களோடு பேசுங்க. आप हमसे बात कीजिए. உம்முடைய தேவ சேனை இந்த இடத்தில் காணப்படட்டும். आपका सेना यहाँ पर दिखाई देने दो. உம்முடைய பிரசன்னம் இங்க இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. आपकी प्रशंसा यहाँ पर है, इसके लिए धन्यवाद. கர்த்தாவே இங்க இருங்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, यहाँ पर आए हुए सभी बच्चों को எல்லாரும் ரீஸ்டோர் ஆயிரணும். सभी लोग रिस्टोर होना है. எல்லாரையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. सभी को आशीष देना है. ஆசீர்வாதம் இல்லாம போகவே கூடாது. आशीष के बिना नहीं जाना चाहिए. கர்த்தாவே நீங்க சொன்னீங்க, आपने कहा प्रभु தேவனே நீ உம்முடைய சமூகத்தில் வருகிறவரை நீர் ஒரு நாள் தள்ள மாட்டீர் கர்த்தாவே. और तेरे सम्मुख में आने वालों को कभी आप टुकराओगे नहीं. அவங்களை ஒரு நாள் நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க. उन्हें कभी भी आप टुकराओगे नहीं. அவங்களை நீங்க ஆசீர்வதித்து தான் அனுப்பி இருக்கீங்க. उनको आशीष करके ही भेजे हैं. அவங்களை பரிபூர்ணமா அனுப்பி இருக்கீங்க. उनको परिपूर्ण भेजा है. அதே போல वैसे ही இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் और कलीसिया में आने वाले हर एक बच्चे ஆசீர்வாதமாக இருக்க நிற்கிற आशीषमय होने दीजिए. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए. யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. வாசிப்பு மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को पढ़ेंगे. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா यशायाह भविष्यद्वक्ता के द्वारा கர்த்தர் அருமையான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். परमेश्वर ने अद्भुत चीज को प्रकट करके दिया है. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பெயர், ये यशायाह भविष्यद्वक्ता का नाम जो है, அந்த பெயர் வேதத்துல ரெண்டு விதமா கொடுக்கப்பட்டிருக்குது. वो नाम को कलाम के अंदर दो प्रकार से दिया है. ஒன்னு நம்ம சொல்றது ஏசாயா, अब एक तो हम बोलते हैं यशायाह, இன்னொன்னு ஏசாயாஹு. और दूसरा जो है यशायाहू. ஏசாயாஹு அப்படிங்கிறதும் அவருடைய பெயர் தான். यशायाहू जो है उसका ही नाम है. கர்த்தர் ஏசாயா பார்த்து பேசும்போது, परमेश्वर यशायाह को देख बात करते समय, பாருங்க ஏசாயா 20ஆம் அதிகாரம் यशायाह का 20वां अध्याय அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3रे वचन को हम पढ़ेंगे. அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் எத்தியோப்பியா மேலும் வரும் 3 வருஷத்துக்கு காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல. இங்க கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிட்ட பேசும்போது, यशायाह भविष्यद्वक्ता के पास परमेश्वर जब बोलता था, என் தாசன் ஏசாயா இப்படி நடப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல பாக்குறோம். मेरा दास यशायाह ऐसा चलेगा करके तमिल में देखते हैं. ஹிந்தியிலும் அப்படிதான் பாக்குறோம். हिंदी में भी ऐसे ही है. அது ஹீப்ருல பாத்தீங்கன்னா, उसे अगर हिब्रानी भाषा में என் देखेंगे, தாசனாகிய ஏசாயாஹு நடப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். मेरा सेवक यशायाहू चलेगा ऐसे लिखा गया है. சோ இந்த ஏசாயாவுடைய பெயர்ல तो यशायाहू के नाम के अंदर கடைசி வார்த்தை யாலையும் முடியுது, யாஹூ அப்படிங்கிறதுலயும் முடியும். और आखिरी शब्द जो है वो या में भी समाप्त होता है और याहू में भी समाप्त होता है. இந்த யாஹூ இந்த ரெண்டுமே யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். या और याहू ये दोनों यहोवा परमेश्वर का एक छोटा नाम है. इवन நீங்க இஸ்ரேல் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா, और इजराइल का एक्स प्राइम मिनिस्टर को आप देखेंगे तो பெஞ்சமின் நித்யான் யாஹூ அப்படிங்க, बेंजामिन नित्यान याहू है. கடைசில யாஹூ அப்படிங்கிறது பெயர் முடிச்சிருப்பாங்க. और आखिरी में वो याहू ऐसे नाम को रखते हैं. சோ இந்த மாதிரி அந்த பெயர் யாஹூலயும் என்ன செய்ய முடியும். तो ऐसे ही ये नाम जो है याहू में समाप्त होता है. இப்போ நம்ம தமிழ் பெயர்லயும் நிறைய பேர் யாஹூலயும் முடியும். अभी तमिल नाम में भी बहुत सारे लोगों का नाम जो है याहू में समाप्त होता है. நம்ம பிரதர் ஒருத்தர் அம்பர்நாத்ல இருக்காங்க. हमारा भाई एक अंबरनाथ में है. அவங்க பேர் சந்தியாஹூ. उनका नाम है संध्याहू. அதனால அது हिंदू பேரு. वो हिंदू नाम है. சோ அதுல யாஹூ வந்ததுனால யாஹூ கர்த்தருடைய பெயரா இருக்க முடியாது அப்படினு சொல்ல கூடாது. उसमें याहू आया इसके लिए वो परमेश्वर का नाम नहीं हो सकता करके नहीं होता है. ஏனா யால முடியக்கூடிய பெயரும் இருக்குது. क्योंकि या में समाप्त होने वाले नाम भी हैं. எங்க அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், मेरे पिताजी के एक करीबी दोस्त,
அவங்க பேர் வந்து சுப்பையா. उनका नाम है सुबैया. கடைசில யால தான் முடியும். आखिर में या में समाप्त होता है. அதனால யா வந்து கர்த்தருடைய பேரா இருக்க முடியாதுன்னு சொல்ல கூடாது. इसलिए ऐसे नहीं बोल सकते कि या परमेश्वर का नाम नहीं हो सकता. நம்ம வார்த்தையின்படி हमारे कलाम के अनुसार யா யாகு வந்து யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். या और याहू यहोवा परमेश्वर का एक छोटा नाम है. இந்த ஏசாயா அப்படினு வரும்போது येशाया जब बोलते हैं, ஏசா அப்படினு சொன்னா येशा बोलेंगे तो ரட்சிப்பு அப்படினு சொல்லி அர்த்தம். उद्धार ये मतलब होता है. அப்ப ஏசாயா அப்படின அர்த்தம் என்னது? येशाया का मतलब क्या है? யெகோவா ரட்சகர் அப்படி यहोवा उद्धार करता है. சோ இந்த ஏசாயாவுடைய பெயர்லே அந்த அர்த்தம் என்ன செய்து காணப்படுது? येशाया के नाम के अंदर ही वो मतलब समझ में आता है. ஏசாயா தான் யெகோஷுவா பற்றி நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். और येशाया यहोशुआ के बारे में बहुत भविष्यवाणियां किए हैं. ஒரு கன்னி கர்ப்பவதியாகி एक कन्या गर्भवती होगी, ஒரு குமாரனை பெறுவார், एक पुत्र जनेगी, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. उसको इम्मानुएल नाम रखना. இப்படி நிறைய பெயர்கள் அதுல நீங்க பார்க்க, அப்படி நிறைய காரியங்கள் நீங்க பார்க்கலாம். ऐसे बहुत सारी चीजों को आप देख सकते हैं. சோ ஏசாயா ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி. येशाया जो है अद्भुत भविष्यद्वक्ता है. ஆனா இவனுடைய பழைய கால வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, लेकिन इसके जूने जीवन को देखेंगे तो அவன் தன்னை கன்ஃபஸ் பண்ணி சொல்றாரு, वो अपने आप को कबूल करता है, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். मैं अशुद्ध होठ वाला व्यक्ति हूँ. அவன் கிளியரா கன்ஃபஸ் பண்றான், वो सिधाई से बता देता நான் है, ஒரு நல்ல நீதிமான் கிடையாது, मैं एक धर्मी जन नहीं हूँ, நான் அசுத்த உதடுள்ள பையன், मैं अशुद्ध होठ वाला हूँ, அசுத்தமான உதடுகள் அசுத்தமான வார்த்தைகள் என் வாயில இருக்குது. अशुद्ध शब्द मेरे जुबान पर है. இவன் தெளிவா தன்னை கன்ஃபஸ் பண்றான் பாருங்க. वो स्पष्ट रूप से अपने आप को कबूल करता है. நம்ம எவ்வளவுதான் அசுத்தமா இருந்தாலும் हम சரி, कितना भी अशुद्ध क्यों ना हो, தேவன் உங்களை தெரிந்து கொண்டால் परमेश्वर ने यदि आपको चुना है, உங்களை விடவே மாட்டார். आपको नहीं छोड़ेगा. பாருங்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசி यशायाह भविष्यद्वक्ता இவன் கிளியரா சொல்றான், கர்த்தாவே நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன். स्पष्ट रूप से कहता है कि मैं अशुद्ध होठ वाला व्यक्ति हूँ. அவன் தன்னை அறிக்கை பண்றான். वो अपने आप को कबूल करता है. அவனுடைய பேர் வந்து ஏசாயா, उसका नाम है यशाया, யெகோவா ரட்சகர். यहोवा उद्धार करता. அருமையான பேரு, अद्भुत नाम है. ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவன் அறிக்கை பண்றான், उनके जीवन में वो कबूल करता है, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். मैं अशुद्ध होठ वाला व्यक्ति हूँ. பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ऐसे व्यक्ति को கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். परमेश्वर एक दर्शन को देता है. அதுல கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றார். उसमें परमेश्वर एक शब्द कहता है. பாருங்க மீண்டும் அந்த வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. दोबारा उस 8वें वचन को हम पढ़ेंगे. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். यशायाह 6वां अध्याय 8वां वचन. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று. போதும் பாருங்க இங்க பைபிள் இங்க கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहता है, யாரை நான் அனுப்புவேன், किसे मैं भेजूं, யார் நமது காரியமாக போவா, हमारे काम से कौन जाएगा. இது யாருடைய காரியம்? ये किसका काम है? யெகோவா தேவன் சொல்றார், यहोवा परमेश्वर कहता है, என்னுடைய காரியத்துக்காக யார் போவா, मेरे काम के लिए कौन जाएगा. மத்த வேலைகளுக்காக நம்ம எல்லாமே செய்றோம், बाकी कामों के लिए हम सब कुछ करते हैं, உலகத்தினுடைய கம்பெனிகளுக்காக எல்லா வேலையும் செய்றோம், संसार की कंपनी के लिए सब कुछ करते हैं. ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தை ஒன்னு வருது, लेकिन परमेश्वर का शब्द एक आता है, யாரை நான் அனுப்புவேன், किसे मैं भेजूं, யார் எனது காரியமாக போவா, कौन मेरे काम से जाएगा. யெகோவா தேவனுக்கு வேலை இருக்குது, यहोवा परमेश्वर का एक काम है, அவருடைய வேலை செய்வதற்கு उसके काम को करने के लिए யார் போக போறா, कौन जाएगा. ஒரு கேள்வி அங்க எழும்பிட்டு एक प्रश्न उठता है, யாரை நான் அனுப்பட்டும், किसे भेजूं, யார் என் வேலைக்காக போவா. कौन मेरे काम से जाएगा. இந்த கேள்வி கேட்கும்போது ये प्रश्न पूछ से समय, இந்த அசுத்த உதடுள்ள இந்த மனுஷன் ये अशुद्ध होठ वाला व्यक्ति, எப்போ கர்த்தர் இவனை அக்கினினால தொட்டாரோ, और जब परमेश्वर ने उसे अग्नि से छुआ, எப்போ இவனை அபிஷேகத்தால் நிரப்பினாரோ, जब इसे अभिषेक से भर दिया, அப்போ இவ தைரியமா சொன்னா, तब ये धैर्य के साथ कहा, நான் இருக்கேன் கர்த்தாவே, मैं हूँ प्रभु, உங்க வேலைக்கு நான் போறேன். आपके काम के लिए मैं जाता இன்னைக்கு हूँ. அது நம்மளால சொல்ல முடியுமா? आज हम बता सकते हैं क्या? இந்த வருடத்துல நம்ம அதை சொல்லணும். इस साल में हम बोलना है, யார் எனது காரியமாக போவா, मेरे काम से कौन जाएगा. இது நான் சொல்லல, ये मैं नहीं कहता இந்த हूँ, உலகத்துல உள்ள கம்பெனி சொல்லல, ये संसार के कंपनी नहीं कहती, ஒரு இன்னொரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, और एक मार्केटिंग डिपार्टमेंट है, அது யெகோவா தேவனுடைய டிபார்ட்மெண்ட். वो यहोवा परमेश्वर का डिपार्टमेंट அந்த है. டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சத்தம் வருது, उस डिपार्टमेंट से आवाज आती है, யார் எனது காரியமாக போவா. कौन मेरे काम से जाएगा. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, ऐसा भविष्यद्वक्ता कहता நான் है, இருக்கேன் கர்த்தாவே, मैं हूँ प्रभु, நீங்க என்ன அனுப்புங்க, आप मुझे भेजो, என்ன அனுப்புங்கன்னு சொல்லி मुझे சொன்னார். भेजो करके कहा. இத தைரியமா சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம மத்தியில யார் இருக்கா? आज धैर्य के साथ बोलने के लिए हमारे बीच में कौन है. இன்னைக்கு நம்ம மத்தியில ஏசாயாக்கள் எழும்பணும். आज हमारे बीच में ज़ाया लोग उठना है. அசுத்த உதடுள்ள ஏசாய்கள் அல்ல, अशुद्ध होठ
वाले इसाया नहीं, உதடு அக்கினியால் தொடப்பட்ட அந்த ஏசாயாக்கள் எந்திக்கணும். और होठों को आग से छुआ हुआ इसाया के मानित उठना है. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய நாவை தொடுகிறார். परमेश्वर अपने बच्चों के जुबान को छूता है, தன்னுடைய கரத்தினால் தொடுகிறார். अपने हाथों से छूता है, தன்னுடைய வார்த்தையினால் தொடுகிறார். अपने वचन से छूता है, தன்னுடைய அக்கினியால தொடுகிறார். अपने आंख से छूता है, முத்தத்தினால தொடுகிறார். अपने चुंबन से छूता है. கர்த்தர் நம்முடைய உதடுகளை தொடுகிற தேவன் அவர். अपने होठों को छूने वाला परमेश्वर ஏசாயா है. தீர்க்கதரிசி इसाया भविष्यद्वक्ता ஒரு சமயத்துல இந்த 6ஆம் அதிகாரம் எழுதும்போது इस 6वें अध्याय को लिखते समय அவர் தன்னை பற்றி அவர் சொல்லும்போது वो अपने बारे में बोलते समय நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன், मैं अशुद्ध होठ वाला व्यक्ति हूं அசுத்தமுள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் और பண்ணுகிறேன். अशुद्ध लोगों के बीच में रहता இத हूं. சொன்ன உடனே इसे बोलते ही அங்க பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழல், वेदी से वहां पर एक आग का टुकड़ा, ஒரு சேராபீன் அக்கினி தழலை கொரட்டுல பிடிச்சு एक सेराबीन आग के टुकड़े को पकड़कर அத ஏசாயனுடைய உதடை தொட்டார். इसाया के होठ को छुआ. நமக்காக பலிபீடத்துல ஒரு அக்கினி எரிஞ்சு கொண்டு இருக்குது. हमारे लिए वेदी में एक आग जल रहा है. அன்னைக்கு ஏசாயனுடைய உதடை அவர் தொட்டாது உண்மையானால் उन दिनों में इसाया के होठों को उसने छुआ है, वो सच அதே है. तो பலிபீடத்தின் அக்கினி वही बलि के उसी वेदी का आग जो है, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய உதடையும் அவர் தொடணும். हर किसी के होठ को भी वो छूना है. நமது ஹிந்தில ஒரு பழமொழி உண்டுல, हिंदी में एक कहावत है, दाने दाने में लिखा है खाने वाले का नाम. அதாவது ஒவ்வொரு பருக்கள்லயும் சாப்பிடக்கூடியவங்களுடைய பெயர் இருக்குது. वो हर एक दाने में खाने वाले का नाम लिखा है. அதே மாதிரி ऐसे ही அந்த பலிபீடத்தின் அக்கினிக்குள்ள वो वेदी के अग्नि के अंदर நம்ம ஒவ்வொருத்தருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. हर किसी का नाम लिखा गया है. யார் யார் பெயர் அந்த அக்கினியில எழுதப்பட்டிருக்கிறதோ जिसका नाम उस आग के अंदर लिखा गया है, அவங்களை அந்த அக்கினி தொடும். उन्हें वो आग छुएगा. நம்ம கர்த்தர்ட்ட கேட்க, கர்த்தாவே என்னைய தொடுங்கப்பா. हम परमेश्वर से मांगना है, प्रभु मुझे छुओ. அந்த பலிபீடத்தினுடைய அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு வேணும். वो बलि का अभिषेक हमें चाहिए. இந்த வாயிலிருந்து எவ்வளவோ காரியம் தப்பு நடக்குது. ये जुबान से बहुत गलती होती है. எவ்வளவோ தப்புகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். बहुत सारे गलतियों को हम करते हैं. கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வருது. अशुद्ध शब्द मुंह से निकलती है. அசுத்தமான வார்த்தைகளை பேசுறோம். अशुद्ध शब्द हम वापरते हैं. அசுத்தமான ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்கிறோம். और अशुद्ध लोग बोलने वाले शब्दों को हम सुनते हैं. அசுத்தமான காரியத்தை நம்ம சாப்பிடுறோம். अशुद्ध चीज को हम खाते हैं. அசுத்தமான காரியத்தை குடிக்கிறோம். अशुद्ध चीज को पीते हैं. இப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க. ऐसे लोग हैं. அவங்களை கர்த்தர் அக்கினியால தொடணும். उनको परमेश्वर आग से छूना है. இன்னைக்கு நம்மள ஒருவேளை நம்ம சொல்லலாம், हो सकता है हम बोल सकते हैं, நான் என் வாயினால அசுத்தமான காரியத்தை எதுவும் செய்யறது இல்ல, मेरे जुबान से अशुद्ध चीज में कुछ नहीं करता. ஆனா அக்கினி தழல் வரணும். लेकिन आग आना है. அது வந்து தொட்டாதான் अगर आग का टुकड़ा छुएगा तो ही, அப்பதான் அந்த அசுத்தங்கள் எல்லாம் எரிஞ்சு போகும். तब ही वो अशुद्ध चीज जल जाएंगी. அல்லாட்டி இன்னும் அந்த அசுத்தம் உதடல தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. नहीं तो वो अशुद्धता अभी भी होठों पे चिटका हुआ है. பாருங்க, பாம்புகள்ல பல ரகங்கள் உண்டு. देखिए ये सांपों में बहुत सारे प्रकार के हैं. உலகத்துல எக்கச்சக்கமான ரகங்கள் வந்து இருக்குது பாம்புக்குள்ள ரகம். इस संसार भर में सांप का बहुत सारा प्रकार है. அதுல ஒரு சில ரகத்தை பாத்தீங்கன்னா कुछ प्रकार को देखेंगे तो அந்த பாம்பு எங்க உட்கார்ந்து இருக்குதோ वो सांप जहां पर बैठा है, அது இருக்கிற இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிட்டுனா उस जगह से जब निकल जाती है, அங்க ஒரு அடையாளத்தை போட்டு போயிரும். वहां पर एक चिन्ह डाल देती है. டி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை போட்டு போகும். टी ऐसा एक चिन्ह डालती है. அது அந்த ஒரு அடையாளத்தை போட்டு போயிரும். वो एक चिन्ह को वहां पर डालती है. அப்ப அதே மாதிரி वैसे ही நம்ம உதடுல இருந்து எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறோம். हमारे होठों से बहुत सारे पाप हमने किए हैं. சர்ப்பத்தின் கிரியைகள் நம்ம உதடுல இருந்தது. सर्प की क्रिया हमारे होठों में थी. இது எதுவரைக்கும் சுட்டரிக்கப்படலையோ, ये जब तक जलाया नहीं जाता, அதுவரைக்கும் அந்த அடையாளங்க காணப்படும். तब तक वो चिन्ह वहां पर दिखाई देगा. நிறைய பேர் உதட பார்த்தாலே தெரிஞ்சிரும், बहुत सारे लोगों का होठों को देखकर मालूम पड़ जाएगा இவங்க செயின் ஸ்மோக்கரா ये चेन स्मोकर है क्या, இல்லாட்டி என்ன சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சு போயிரும். या फिर क्या खाते हैं करके मालूम पड़ जाएगा. ஏன்னா அங்க ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கும். क्योंकि वहां पर एक चिन्ह रहता है. தம்பாக்கு போடுறவங்கள பாருங்க, और तंबाकू जो लेते हैं, கையில ஒரு அடையாளம் விழுந்துரும். हाथ में एक निशानी गिर जाता है. இந்த அசுத்தங்கள் செய்யும் போது ये अशुद्ध चीज करते समय ஆவிக்குரிய ரீதியில ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்குது. आत्मिक एक चिन्ह वहां पर है. இந்த அடையாளம் சுட்டரிக்கப்படணும். ये चिन्ह वहां पर जलाया जाना இந்த चाहिए. உதடுல இருக்கிற அந்த அசுத்தம் ये சுட்டரிக்கப்படணும்னா होठों में जो अशुद्धता है वो जलाया जाना है. तो அது உலகத்துல எந்த சோப் போட்டாலும் போகாது. वो संसार का कोई भी साबुन लगाओ नहीं जाएगा. இந்த உலகத்துல எந்த ஒரு சானிடைசர் போட்டாலும் போகாது. ये संसार का कोई सैनिटाइजर लगाओ नहीं जाएगा. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல ஆல்டர்ல ஒரு சானிடைசர் இருக்குது. लेकिन परमेश्वर के सम्मुख में और वहां परमेश्वर की उपस्थिति में वेदी में एक आग है. அந்த அக்கினி தான் நம்மளை சுத்திகரிக்கும். वो आग ही हमें शुद्ध करेगा. அந்த அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு वो வேணும். अभिषेक आज हमें चाहिए. அந்த அபிஷேகத்துக்காக நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும். वो अभिषेक के लिए परमेश्वर से मांगना இந்த है. அபிஷேகத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ये अभिषेक के लिए हम क्या करना
है அதை கர்த்தர் தரிசனத்தில் வெளிப்படுத்தி वो காண்பிச்சார். परमेश्वर दर्शन में दिखाता है ஏசாயா தீர்க்கதரிசிக்கு यशायाह भविष्यद्वक्ता को அவர் தரிசனத்தில் வெளிப்படுத்தி वो दर्शन காண்பிச்சார். में दिखाता है இந்த அக்கினியின் அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு வேணும் அப்படின்னா ये आग का अभिषेक आज हमें चाहिए तो அந்த தரிசனம் இன்னைக்கு நமக்குள்ளதுன்னு நம்பணும். आज दर्शन वो हमारा है करके हम विश्वास करना சில है நேரம் நீங்க பாத்தீங்கன்னா कुछ समय में आप यदि देखेंगे தரிசனம் ஒரு ஆள் பார்த்திருப்பாங்க, दर्शन कोई और देखे होंगे அவங்களுக்கும் அந்த தரிசனத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. उनका और वो दर्शन का कोई संबंध ही नहीं होगा ஆனா அந்த தரிசனத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கும். लेकिन वो दर्शन का और आपका संबंध होगा அவங்க உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவாங்க, वो आपके पास ही आकर बोलेंगे வேற யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. और किसी के पास नहीं बोलेंगे உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் आपके पास आके बोलेंगे भाई ஏட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை பேசினார். परमेश्वर एक बात मुझसे बोले இப்படி சில தரிசனங்கள் வந்து ऐसे कुछ दर्शन जो है மத்தவங்க பார்க்கலாம், दूसरे देख सकते हैं ஆனா அந்த தரிசனம் உங்களுக்காக இருக்கும். लेकिन वो दर्शन आपके लिए होगा ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனத்தை பார்த்தார், यशायाह भविष्यद्वक्ता ने वो दर्शन को देखा அது அவனுக்காகவும் இருந்தது, वो उनके लिए भी था அதே சமயம் அது நமக்காகவும் Amen. கூட தான். वही समय वो हमारे लिए भी हो सकता நீங்க है இன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியா இருந்தால் आज यदि आप यशायाह भविष्यद्वक्ता होंगे அப்ப இன்னைக்கு இந்த தரிசனம் உங்களுக்கு தான். तो ये दर्शन आपके लिए है। இந்த தரிசனம் என்னங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். ये दर्शन क्या है करके देखेंगे பாருங்க ஏசாயா 6ஆம் அதிகாரம் यशायाह का 6वां अध्याय அதுல 1ஆம் வசனத்தை வாசிப்போம். पहले वचन को हम पढ़ेंगे ஊசியா ராஜா ஆ, மரணமடைந்த வருஷத்தில் ஆ, ஆண்டவர் ஆ, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் ஆ. வீற்றிருக்க கண்டேன். சரி, இங்க கர்த்தர் ஒரு காரியம், இங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். यशायाह भविष्यद्वक्ता एक दर्शन को देखता है கர்த்தர் உயரும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார். और परमेश्वर एक ऊंचे सिंहासन पर बैठा है யெகோவா தேவன் यहोवा परमेश्वर அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறத பார்க்கிறார். वो सिंहासन पर विराजमान देखता है இத பார்த்த உடனே इसे देखते ही அடுத்த ஒரு சீன் நடக்கு பாருங்க. अगला एक सीन होता है இன்னைக்கு நிறைய பேர் தரிசனத்தை பார்ப்பாங்க. आज बहुत सारे लोग दर्शन देखते हैं இயேசு கிறிஸ்து யெகோஷுவா பார்த்துட்டேன், यहोशुआ को देख लिया எல்லாம் நல்லதுதான், सब अच्छा है வாழ்க்கை மாறிட்டா, जीवन बदला है क्या நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன், मैं परमेश्वर की आवाज को सुना அதெல்லாம் சரிதான், वो सब ठीक है ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ்க்கை மாறிருக்கா? लेकिन परमेश्वर का आवाज सुनकर जो है जीवन बदला है क्या காயினும் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், और काइन ने भी परमेश्वर की आवाज को सुना காயின்ட்ட கர்த்தர் பேசலையா? काइन के पास परमेश्वर बात नहीं किया கர்த்தர் பேசினார். परमेश्वर ने बात किया है காயினை பார்த்து கர்த்தர் கேட்டார், काइन को देखकर पूछे உன் சகோதரன் எங்கே? तेरा भाई किधर है உடனே இவனும் ரிப்ளை கொடுக்கிறாரு, तुरंत ये भी जवाब देता நான் है என் சகோதரனுக்கு என்ன காவலாளியா? मैं क्या मेरे भाई का रखवाला हूँ கர்த்தரோடு பேசுறான் இவன். वो परमेश्वर से बात करता है என்ன அவன் பரலோகத்துக்கு போயிட்டானா? वो स्वर्ग गया क्या அவனுக்கு கர்த்தர் சபிச்சு விட்டாரு, उसे परमेश्वर ने श्रापित किया சபிக்கப்பட்டவனா மாறினா. वो श्रापित व्यक्ति हो गया கர்த்தர் பேசிட்டாருன்னு சொல்லி அகங்காரத்துல இருக்க கூடாது. परमेश्वर ने बात किया करके घमंड में नहीं रहना ஊழியத்தை செய்றோங்கறங்க அகங்காரம் இருக்க கூடாது. और सेवक करने वालों को घमंड नहीं होना चाहिए சிலவங்க ரொம்ப பெருமையா இருக்கும், कुछ लोगों को बहुत घमंड होगा இந்த பெருமை வந்தாலே யூதாஸா மாறிடுவாங்க. और घमंड आ गया तो यूदास बन जाएंगे யூதாஸ் யோசுவா கூடவே இருந்தவன், और यूदास जो है यहोशुआ के साथ में ही था 3 வருஷம் ஊழியத்துல கூடவே இருந்தான். 3.5 साल वो साथ में ही था கர்த்தருக்கு தெரியாதா? परमेश्वर जानते नहीं थे அவருக்கு क्या? நல்லா தெரியும். वो अच्छे से जानते थे உங்கள ஒருத்தன் பிசாசா இருக்கிறான், तुम में एक शैतान है அவன் அவனையும் நான் தான் தெரிஞ்செடுத்தேன்னு சொன்னாரு. उसे भी मैंने ही चुना है करके बोला அவனும் ஊழியத்துல ஒரு பாகமா வந்துட்டே वो இருக்கிறான். भी सेवकाई में एक भाग बनकर आता है அன்னைக்கு யோசுவா கூட ஊழியத்துல ஒரு பிசாசு இருந்துச்சுன்னா, और उन दिनों में यहोशुआ के साथ एक शैतान था तो அத யூதாஸ் காரியத்து இருந்தா அப்படின்னா, यूदास कार्य था तो அப்ப இந்த காலத்திலே ஊழியத்துல யூதாஸ் காரியத்து இருப்பான். तो ये समय में भी सेवकाई में एक यूदास कार्य होगा வேற யாரும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. और कोई आपको दिखाएंगे नहीं இந்த செய்தியில இருக்கிறவங்க தான் உங்களை காட்டி इस கொடுப்பாங்க. संदेश में जो है वही आपको दिखाएंगे யோசுவா காட்டி கொடுத்தவன் யார்? यहोशुआ को किसने दिखाया ஒரு யூத ஜனங்களா? एक यहूदी क्या யூதர்களா இருந்தாலும் यहूदी होगा तो அதுல காமிச்சு கொடுத்தது யாரு? उसे किसने पहचान कर दिखाया தன்னோடு கூட ஊழியத்துல இருந்தவன் தான் காட்டி கொடுத்தான். अपने साथ सेवकाई में जो था उसी ने उसे पहचान दिखाया நமக்கு விரோதி இந்து ஜனங்கள் கிடையாது, हमारे बैरी जो है हिंदू भाई नहीं முஸ்லிம் ஜனங்களும் கிடையாது, मुस्लिम भाई नहीं வேற நாஸ்திகனும் கிடையாது, और नास्तिक नहीं வேற எந்த ஜனங்களும் இல்ல, और कोई भी नहीं கிறிஸ்தவங்களும் இல்ல. और मसीही भी नहीं சத்தியத்துல இருக்கிறவங்க தான் நமக்கு விரோதியா இருப்பாங்க. सच्चाई के अंदर रहने वाले ही हमारी அவங்க தான் காட்டி கொடுப்பாங்க. वही हमें पकड़वाएंगे அதுதான் பைபிள். वही कलाम है பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசி यशायाह भविष्यद्वक्ता அவன் தேவனுடைய தரிசனத்தை பார்த்தான். वो परमेश्वर के दर्शन को देखा இன்னைக்கு தரிசனத்தை பார்த்த உடனே दर्शन को देखने के बाद நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. हमारे अंदर घमंड नहीं आना நம்ம चाहिए உடனே என்ன நினைச்சதும், हम तुरंत क्या सोचते हैं சிலவங்க சொல்லுவாங்க, பிரதர் நான் சொப்பனத்துல பிசாச நசுக்கி விட்டேன் பிரதர். भाई मैं स्वप्न के अंदर शैतान को कुचल दिया சொப்பனத்துல
நசுக்குனது உண்மைதான். स्वप्न में जो कुचला वो सही है, உண்மையிலே நசுக்கணும். सच में कुचलना है, பிசாசின் தலையை நசுக்கணும். शैतान के सर को कुचलना है। சொப்பனத்துல பார்த்துட்டேன் பிரதர். स्वप्न में देखा, உங்க சொப்பனம் சைடுல வைங்க. आपके स्वप्न को கர்த்தர் உங்களுக்கு காமிக்கிறார் அப்படினா, परमेश्वर यदि आपको दिखाता है, நீங்க அவருடைய சமூகத்துல இருந்தா அதை செய்ய முடியும். आप उनके उपस्थिति में रहेंगे तो ही वो कर सकते हैं। எத்தனை பேர்ட்ட கர்த்தர் பேசியிருக்கார் தெரியுமா? कितने लोगों के पास परमेश्वर ने बोला है, கள்ள தீர்க்கதரிசியும் பேசியிருக்காரு, झूठे भविष्यद्वक्ता के पास भी बात किया है, காயின்ட்ட பேசியிருக்காரு. वो काइन के पास बात किए, உடனே பரலோகத்துக்கு போயிட்டானா? वो स्वर्ग गया क्या? பரலோகத்துக்கு போல, स्वर्ग नहीं गया। அதனால கர்த்தர் நான் கர்த்தர் சத்தத்தை கேட்டேன். சிலவங்க பெருமை சொல்லுவாங்க, कुछ लोग घमंड के साथ बोलेंगे, நான் கர்த்தர் சத்தத்தை கேட்டேன், मैं परमेश्वर की आवाज को सुना, கர்த்தருடைய நோமா தரிசித்திருக்கிறேன், और परमेश्वर को सामने सामने देखा हूँ। ஏதாவது பிரயோஜனமா அதுல? कुछ फायदा है क्या? காயினுக்கு பிரயோஜனம் உண்டாச்சு. काइन को फायदा हुआ, ஏன்னா அவன் பார்த்தவங்க கேட்டான், சாபத்தையும் பெற்றுக்கொண்டான். वो देखा और श्राप को भी पा लिया। தரிசனத்தையோ சொப்பனத்தையோ அல்லது கர்த்தருடைய சத்தத்தையோ கேட்டோமானால், और दर्शन स्वप्न या परमेश्वर की आवाज को सुनेंगे तो நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். हमारा जीवन बदलना है। இல்லாட்டி नहीं तो அவன் யூதாஸ்காரியோத். वो युदास्कारियत है। சொப்பனத்தையும் பார்க்கலாம், स्वप्न भी देख सकता है, தரிசனத்தையும் பார்க்கலாம், दर्शन भी देख सकता है, கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்கலாம். परमेश्वर की आवाज को भी सुन ஆனா सकता அவன் है। யாரு? लेकिन वो कौन है? யூதாஸ்காரியோத். युदास्कारियत है। இன்னைக்கு நம்ம அப்படி இல்ல. आज हम ऐसे नहीं। ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்குது. एसाया भविष्यद्वक्ता को एक दर्शन मिला, அது வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குது. वो कलाम के अंदर बोला गया। அது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மட்டும் இருக்குமானால், वो केवल एसाया भविष्यद्वक्ता के लिए होगा तो அது இங்க எழுதப்பட்டிருக்காது. वो यहाँ पर लिखा नहीं அது जाएगा। இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொந்தமான ஒரு தரிசனம். आज हम सभी के लिए अपना दर्शन है। இந்த தரிசனத்தை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி மனமாறிட்டான். ये दर्शन को देखकर एसाया भविष्यद्वक्ता मन फिराया। அந்த தரிசனம் பார்க்கிறது வரைக்கும் वो दर्शन देखने तक அவன் யாரா இருந்தான்? वो कौन था? அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷனா காணப்பட்டான். एक अशुद्ध होठ वाला व्यक्ति था। அவன் அறிக்கை பண்றான்ல, वो कबूल करता है। தரிசனத்தை பார்த்த உடனே அறிக்கை वो பண்ண दर्शन को देखते ही कबूल करता है। அவன் பண்ணின அறிக்கை उसने जो कबूल किया, பரலோகத்திலிருந்து அக்கினி தழல் இறங்கிட்டு और स्वर्ग से आग का टुकड़ा उतर गया। இன்னைக்கு அழணும். நம்ம आज हम रोना है। பரலோகத்துக்கு போகணும்னா स्वर्ग जाना है तो அழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. रोकर आशीष को पाना है। கர்த்தருடைய சமுத்திர அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर के उपस्थिति में आशीष को पाना है। யாரும் மத்தவங்களை பார்க்காதீங்க. कोई भी दूसरों को नहीं देखना। நான் மட்டும் தான் அழுறேன், मैं अकेला ही रोऊंगा। அவங்க எல்லாம் அழ மாட்டேங்கறாங்க. वो नहीं रोते हैं। மத்தவங்களை பார்க்காதீங்க. दूसरों को मत देखिए। பாருங்க, அன்னைக்கு ஏனோக்கு ஒரு ஏனோக்கு தான் இருந்தான். देखिए तभी एक ही एनोक था, அன்னைக்கு நோவா ஒரு நோவா தான் இருந்தான். और एक ही नुआ था। அன்னைக்கு எலியா ஒரு எலியா தான் இருந்தாரு. और एलिया एक ही था। இன்னைக்கு அதே போல आज वैसे ही நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருந்தீங்கன்னா என்ன செய்வாங்க? आज अकेले ही आप ही रहोगे तो क्या करेंगे? அதனால யாரையும் பார்க்காதீங்க. इसलिए किसे मत देखिए। நீங்க யெகோஷுவா மட்டும் பாருங்க. आप यहोशुआ को ही அவருடைய देखिए। சமுத்திர கண்ணீரோடு இருங்க. उसके सामने आंसू के साथ रहिए। இந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய தரிசனத்துல ये एसाया भविष्यद्वक्ता के दर्शन में அவன் உன்னதமான தேவன சிங்காசனத்தை வீற்றிருக்கிறத பார்க்கறான். वो सर्वशक्तिमान परमेश्वर को सिंहासन पे विराजमान दिखता है। அது மட்டுமல்ல, केवल वही नहीं, அந்த தரிசனத்தை வேற என்ன பார்க்கறான் பாருங்க. उस दर्शन के अंदर और क्या देखता है? இரண்டாம் வசனத்தை பாருங்க. दूसरे वचन को पढ़ेंगे। சேராபீன்கள் அவனுக்கு அந்த கர்த்தருக்கு மேலாக நின்றார்கள். और परमेश्वर के ऊपर सेराफिन भी थे। தூதர்கள்ல பலவிதமான தூதர்கள் இருக்காங்க. दूतों में भिन्न भिन्न प्रकार के दूत हैं। சேராபீன்கள் இருக்காங்க, सेराफ हैं, அது கேராபீன்கள் இருக்காங்க, केराफ हैं। இப்படி நிறைய விதமான தூதர்கள் இருக்காங்க. ऐसे बहुत प्रकार के दूत हैं। இந்த சேராபீன்கள் சொல்லி தமிழ்ல கொடுத்திருக்குது. तमिल में सेराफिनगल करके दिया है, ஆனா அது ஒருமை சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா, लेकिन एक वचन में अगर आप देखेंगे அது சேராஃப் அப்படினு சொல்லுவாங்க. उसे साराफ कहते हैं। அது பன்மை சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா, उसको अनेक वचन में देखेंगे तो சேராபீம் அப்படினு சொல்லுவாங்க. सेराबीन कहते हैं। அப்போ अनेक இப்போ இங்க நிறைய தூதர்கள் இருக்காங்க. यहाँ पर बहुत सारे दूत हैं। சிங்காசனத்துக்கு மேல सिंहासन के ऊपर நிறைய சேராபீன்கள் பறந்துட்டு இருக்காங்க. बहुत सारे सेराफिन उड़ रहे हैं। பாருங்க, சேராபீன்களை அவன் பார்த்தான். वो सराफों को देखा। நிறைய பேர் தூதர்களையும் பார்க்கிறது உண்டு. बहुत सारे लोग दूतों को भी देखते हैं। தூதர்களை பார்த்த உடனே பரலோகத்துக்கு போயிரலாமா? दूतों को देखेंगे तो स्वर्ग जा सकते हैं क्या? நான் தூதனை பார்த்துட்டேன்ப்பா, मैंने दूत को देखा है। தேவ தூதனை பார்த்துட்டேன், मैं परमेश्वर के दूत को देखा। உடனே பரலோகத்துக்கு போயிரலாமா? तुरंत स्वर्ग जा सकते हैं क्या? முடியாது, கவலைப்படாதீங்க. नहीं जा सकते। சேராபி இந்த தூதர்களை பார்த்த உடனே பரலோகத்துக்கு போறதா இருந்தா, यदि दूतों को देखते ही मैं स्वर्ग जा सकता हूँ ऐसा है तो அப்ப முக்கியமான ஊழியக்காரங்க மட்டும் தான் போவாங்க. तो केवल एकदम महत्वपूर्ण सेवक ही जाएंगे। அவங்க அடிக்கடி தூதர்களை தரிசிக்கிறது உண்டு. वो हमेशा दूतों को देखते हैं। நம்ம எல்லாம் பெரிய ஏமாத்திரம் தான்.
तो हम सब बहुत दूर हैं। தூதர்களை பார்த்த உடனே दूतों को देखकर நம்ம காலர் டைட் ஆக கூடாது. हमारा कॉलर टाइट नहीं होना நான் चाहिए। இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, मैं ये सब क्यों बता रहा हूँ? நீங்க தரிசனத்துல பார்க்க போறீங்க. आप दर्शन को देखने वाले हो। இந்த வரும் காலத்துல आने वाले समय में நீங்க தூதர்களை தரிசிப்பீங்க. आप दूतों को देखोगे। கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. परमेश्वर की आवाज को सुनोगे। கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்க போறீங்க. परमेश्वर के दर्शन को देखने वाले அப்ப हो। அப்படி நீங்க பார்க்கும்போது तो उसे देखते समय உங்க காலர் டைட் ஆக கூடாது. आपका कॉलर टाइट नहीं होना चाहिए। நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். हमारे अंदर नम्रता होना है। பார்த்த உடனே பார்த்தேன்னு சொல்ல வேண்டாம். और देखते ही देखा करके नहीं बोलना। கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார்னா, परमेश्वर ने आपको दर्शन दिया है அவர் तो உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. वो आपको ही दिया है। யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். और किसी के पास नहीं बताना। தாழ்மையா இருங்க. नम्र में रहना है। கர்த்தர் யாரை பற்றியாவது உங்களுக்கு காண்பிச்சார்னா, परमेश्वर किसी के बारे में आपको दिखाता है तो அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னாதான் சொல்லணும். उसके पास बोलो, ऐसे बोलेंगे तो ही बोलना இல்லாட்டி है। அவங்களுக்காக ஜெபிச்சிட்டு அமைதியா வீட்ல இருக்கணும். नहीं तो उनके लिए प्रार्थना करके शांति से घर पे रहना है। பாருங்க, இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. ये चीज बहुत महत्वपूर्ण है। வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா இதை நீங்க சந்திக்க போறீங்க. आने वाले दिनों में इसे जरूर आप देखने वाले நம்ம हो। சபையில இருக்க ஒவ்வொருத்தரும் हमारे कलीसिया के हर एक தேவ சேனைகளை நம்ம பார்ப்போம். परमेश्वर के सेनाओं को हम देखेंगे। நம்ம யெகோஷுவாவை தரிசிப்போம். हम यहोशुआ का दर्शन करेंगे। அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க போறோம். उसकी आवाज को हम सुनने वाले हैं। இப்படி பல காரியங்கள் நடக்க போகுது. ऐसे बहुत सारी चीज होने ஆனா वाली அந்த है। சமயத்துல उस समय में நம்ம காலர் டைட் ஆயிர கூடாது. हमारा कॉलर टाइट नहीं होना। நமக்கு பெருமை வந்துர கூடாது. घमंड नहीं आना चाहिए। நம்ம தாழ்மையோடு हम இருக்கணும். नम्रता के अंदर रहना இந்த है। சொப்பனத்தை எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டாம். और स्वप्न को सबके पास नहीं बताना। கர்த்தர் சொல்ல சொன்னா மட்டும் தான் சொல்லணும். परमेश्वर ने अगर बोलने के लिए बोला तो ही बोलना எல்லார்ட்டையும் है। சொல்லிட்டு இருக்க கூடாது. सभी के पास नहीं बोलना। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ये एसाया भविष्यद्वक्ता உன்னதமான தேவன தரிசனத்தை பார்க்கறான். वो सर्वशक्तिमान परमेश्वर को देखता है। அவருக்கு மேல उसके ऊपर சேராபீன்கள் பறந்துட்டு இருக்கத பார்க்கறான். सराफों को उड़ते हुए देखा। இந்த சேராபீன்களை பற்றி பிட்டு பிட்டு தூக்கி வைக்கிறான். ये सराफों के बारे में वर्णन करता है। பாருங்க, வாசிங்க அது கீழ. उसके नीचे पढ़ेंगे। அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருக்குது. 6 पंख थे। இங்க இந்த சேராபீன்களுக்கு, ये सराफों को, ஒவ்வொரு சேராபீன்களுக்கும் हर एक सराफ को 6 ரெக்க இருக்குது. 6 पंख है। 6 செட்டைகள் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். 6 पंख है। எத்தனை செட்டை? कितना पंख? 6 செட்டைகள் கொடுத்திருக்கிறார். 6 पंखों को दिया है। இன்னைக்கு அதே மாதிரி 6 செட்டைகள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். आज वैसे ही 6 पंखों को हमें दिया है। எதுக்கு? क्यों? சேட்டை பண்றதுக்கு இல்ல. मस्ती करने के लिए नहीं। செட்டைகள் எது கொடுக்கறாரு? और पंखों को क्यों दिया है? அதுக்கு ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. उसका कुछ योजना है। ஒவ்வொரு ரெக்கைக்கும் பர்பஸ் இருக்குது. हर एक पंखों का एक योजना है। நம்மளுக்கு அந்த 2 கையை கொடுத்திருக்காருன்னா परमेश्वर ने हमें ये 2 हाथ दिया है ஒரு तो பர்பஸ் தான். एक योजना है। 2 கண்ணை கொடுத்திருக்காருன்னா 2 आंख को दिया है तो ஒரு பர்பஸ். एक कारण है। 2 காலை கொடுத்திருக்காருன்னா 2 पैर दिया है, அது ஒரு பர்பஸ்க்காக கொடுத்திருக்கார். उसका एक कारण से दिया है। என்ன பர்பஸ்? क्या कारण है? அவருடைய சித்தம் நிறைவேறதுக்காக கொடுத்திருக்காரு. इच्छा पूरा होने के लिए दिया அதே है। மாதிரி இந்த தூதர்களுக்கு वैसे ही दूतों को 6 செட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. 6 पंख दिए गए हैं। இந்த 6 செட்டைகளும் 6 पंखों में ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. कुछ कारण से उनको दिया गया है। பாருங்க, இந்த 6 செட்டைகளை வச்சு இவங்க என்னெல்லாம் செய்றாங்க? ये 6 पंखों से वो क्या करते हैं? பாருங்க, வாசிக்கலாம். पढ़ेंगे। அவனவன் 2 செட்டைகளால் தன்னுடைய முகத்தை என்ன செஞ்சிட்டாங்க? மூடிட்டாங்க. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है 2 செட்டைகளால் 2 पंखों से முதல்ல அவங்க என்ன செய்றாங்களா? पहले वो क्या करते हैं? தன்னுடைய முகங்களை மூடிக்கிட்டாங்க. अपने चेहरे को ढकते हैं। அந்த 2 ரெக்கைகள் 2 पंख, மொத்தம் 6 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. कुल 6 पंख हैं। அதுல 2 ரெக்கையினால முகத்தை என்ன செஞ்சாங்க? மூடிட்டாங்க. 2 पंख से अपने चेहरे को ढक दिए। இந்த 2 ரெக்கையினால முகத்தை மூடுறாங்க. 2 पंख से अपने चेहरे को बंद करते हैं। ஏன் முகத்தை மூடணும்? क्यों बंद करना है? ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துல நின்னுட்டு இருந்தாங்க. परमेश्वर के सम्मुख में थे। இந்த தூதர்களை பார்க்கும்போது ये दूतों को देखते समय இன்னைக்கு நம்மள நம்ம பார்க்கணும். आज हम अपने आप को देखना है। நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நிக்கும்போது எப்படி நிக்கிறோம்? हम परमेश्वर के सम्मुख में कैसे रहते हैं? அன்னைக்கு தூதன் தேவனுடைய சமூகத்துல நிக்கும்போது और उन दिनों में दूत परमेश्वर के सम्मुख में रहते समय கர்த்தருடைய சமூகத்துல நிக்க முடியாம परमेश्वर के सम्मुख न ठहर सका। 2 ரெக்கையினால தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டாங்க. वो 2 पंखों से अपने चेहरे को ढक दिए। தன்னுடைய முகத்தை மூடுறாங்க பாருங்க.
अपने चेहरे को ढकते हैं। देखो இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது आज हम परमेश्वर के सम्मुख में आते समय எவ்வளவு துணிச்சலா வந்துறோம் நம்ம वो कितने बिंदास आ जाते हैं। நம்ம நம்மளுடைய முகத்தை மூடுறதுக்கு என்ன இருக்குது? हमारे चेहरे को ढकने के लिए क्या है? நமக்கு ரெக்க இருக்குதா? हमारे पास पंख है क्या? இல்லையே। नहीं। அப்ப இன்னைக்கு நம்ம முகத்தை மூடுறது என்னது? तो हमारे चेहरे को ढकने का क्या है? அது யெகோஷுவாவின் இரத்தம் தான் இன்னைக்கு மூடி கொண்டிருக்குது। यहोशुआ का लहू ही उसे ढकता है। அவருடைய இரத்தம் மட்டும் இல்லன்னா उसका लहू नहीं है तो நம்ம அவருடைய சமூகத்துல நிக்க முடியாது। हम उसके सम्मुख में नहीं रख सकते। நம்மள மாதிரி ஒரு மோசமான ஜந்து இந்த உலகத்துல யாரும் கிடையாது। हमारे जैसा एक बुरा जंतु यहाँ संसार में कोई नहीं। எத்தனையோ மிருகங்களை படைச்சாரு, बहुत सारे जानवरों को बनाया, ஆனா ஆதாம படைச்சாரு பாருங்க। लेकिन आदम को बनाया। ஆனா அந்த சந்ததி என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க। वो संतान क्या पाप कर रही है करके देखिए। அவங்கள மாதிரி மோசமான ஆளு வேற யாரும் இல்ல। उनके जैसा खराब व्यक्ति कोई और नहीं। இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறோம்னா आज हम परमेश्वर की उपस्थिति में है तो அவர் சிந்தின ரத்தம் தான் காரணம்। उसका लहू उसका बहाया हुआ लहू ही அவருடைய कारण ரத்தம் है। நம்மளுடைய முகத்தை மூடி கொண்டிருக்குது। उसका लहू हमारे चेहरे को ढकता है। அன்னைக்கு நமக்கு ரெக்கை கொடுக்கல, और आज हमें पंख नहीं दिया, ஆனா யெகோஷுவாவின் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது। यहोशुआ का लहू दिया है। அவர் தம்முடைய ரத்தத்தினால் உங்களை மூடி वो கொள்வார்। अपने लहू से हमें ढक देगा। யெகோஷுவாவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்। यहोशुआ का लहू सारे पापों को माफ करके हमें शुद्ध करेगा। அந்த ரத்தம் தான் உங்களை மூடி वो கொண்டிருக்குது। लहू ही आपको छिपा रहा है। இன்னைக்கு பிசாசு உங்களை சீக்கிரம் அட்டாக் பண்ண முடியல, ஏன் தெரியுமா? आज शैतान आपको छू नहीं सकता है। क्यों? உங்களை சுத்தி அவருடைய ரத்தம் இருக்குது। आपके चारों ओर उसका लहू है। அவன் அந்த அப்ப உங்களை பார்க்கும்போது आपको देखते समय அவனுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க, आप नहीं दिखते हो, அவனுக்கு ரத்தம் தான் தெரியுது। उसको लहू ही दिखता है। கர்த்தருடைய ரத்தம் தான் தெரியுது। परमेश्वर का लहू ही दिखता है। அதனால தான் நம்ம எல்லா காரியத்திலும் தப்பிச்சிட்டு இருக்கிறோம்। इसलिए सभी चीजों में हम बच रहे हैं। அவருடைய ரத்தம் மட்டும் விலகி போயிட்டுன்னு வைங்க, उसका लहू अगर अलग हो गया ना, அதுக்கு பிறகு அவன் உங்களை பார்த்துக்கிடுவான்। उसके बाद वो आपको देख लेगा। கர்த்தருடைய ரத்தம் நம்மளை மூடி கொண்டு இருக்குது। परमेश्वर का लहू हमें ढक रहा है। அன்னைக்கு சேராபீன்கள் மூடப்படுவ அந்த முகம் மூடப்படுவதற்கு उन दिनों में सेराफों का चेहरा ढकने के लिए அங்க அவங்களுக்கு ரெக்க கொடுக்கப்பட்டிருக்குது। उनको पंख दिया गया। இன்னைக்கு நம்மளுடைய முகம் மூடப்படுறதுக்கு आज हमारा चेहरा ढकने के लिए யோசுவாவின் ரத்தம் இருக்குது। यहोशुआ का लहू है। அந்த ரத்தத்துல மூடிக்கிட்டு वो लहू में ढककर துணிச்சலா பாவம் செய்யக்கூடாது, बिंदास पाप नहीं करना, துணிச்சலான பாவம் வரக்கூடாது। और बिंदास पाप नहीं करना। பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शैतान का सामना करो, அவன் விலகி போவான், वो भाग जाएगा, அவன் ஓடி போயிடுவான்। वो भाग जाएगा। பிசாசுக்கு எதிர்த்து நின்னாதான் ஓடி போவான்। शैतान का सामना करो, वो भाग जाएगा। நீங்க எதிர்த்து நிக்காம आप सामना नहीं करते நீங்க हुए பாட்டுக்கு நின்றீங்கன்னு வைங்க, आप ऐसे ही खड़े रहेंगे तो அவன் நிறைய பிசாசுகளை கூட்டு வந்துருவான்। वो बहुत सारे शैतानों को ले आएगा। எதிர்த்து நில்லுங்க। आप सामना करो। என்னென்ன பிசாசுகள் உங்களோடு போராடி கொண்டு இருக்குதோ, जो जो शैतान आपसे लड़ता है, யோசுவாவின் ரத்தத்தினால यहोशुआ के लहू से அவனோடு போராடுங்க। उसके सामना करो। பாருங்க, வேதம் சொல்லுது, कलाम कहती है, வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் और बाढ़ के माने शत्रु आए तो भी கர்த்தருடைய ஆவியானவர் அதுக்கு விரோதமா கொடியேற்றுவார்। परमेश्वर का आत्मा जो है उसके विरुद्ध झंडा लहराएगा। வெள்ளம் போல சத்ரு வருவான், वो बाढ़ के मादी शत्रु आएगा, ஆனா ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு। लेकिन आत्मा हमारे साथ है। எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சரி, कितनी भी बाढ़ आने दो, நம்ம அழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு வெள்ளம் வந்தாலும் சரி, हम नाश हो जाएंगे, उतना बाढ़ आने दो, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார்। लेकिन परमेश्वर का आत्मा हमारे साथ में है। பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார்। पवित्र आत्मा हमारे साथ में है। அவர் அந்த வெள்ளத்துக்கு விரோதமா கொடியேற்றுவார்। वो उस बाढ़ के विरुद्ध में झंडा लहराएगा। எப்படி மோசே கையில ஒரு கோல் இருந்ததோ, जैसे मूसा के हाथ में एक लाठी थी, அந்த கோலை காமிச்ச உடனே சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்தது। उस लाठी को दिखाते ही लाल समुद्र दो भाग हो गया। அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் காமிக்கிற அந்த கொடி, लेकिन वैसे ही पवित्र आत्मा जो झंडा लहराता है, அந்த ஜெய கொடி, वो जय का झंडा, அத காமிக்கும் போது उसे दिखाते समय வெள்ளங்கள் எல்லாம் ஓடி போயிரும், वो सारे बाढ़ भाग जाएंगे, பின்னாக புரண்டு போயிரும், वो पीछे की तरफ हो लेंगे, அது உங்களை தொட முடியாது, वो आपको छू नहीं सकती। நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க। आप शैतान का सामना करो। ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்த்து நிக்கணும்। हर दिन हम सामना करना நம்மளுடைய है। போராட்டம் யார் கூட இருக்குது? हमारा लड़ाई किसके साथ है? இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களோட அல்ல, इस संसार के लोगों के साथ नहीं, பிசாசின் வல்லமைகளோடு இருக்குது। शैतान के सामर्थ्य के साथ है। அவனை நீங்க தோற்கடிக்கணும்। उसे आप हराना है। நம்ம எல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது, हम साधारण लोग नहीं हैं, நம்ம எல்லாம் போர் வீரர்கள், हम सब सिपाही हैं, நம்ம எல்லாம் யோதா, हम यहूदा हैं, நம்ம எல்லாம் கர்த்தருடைய வீரர்கள்। हम परमेश्वर के वीर हैं। வீரர்கள் சொல்லிட்டு நம்ம கோலத்தனமா இருக்க கூடாது, वीर बोलकर हम डर कर नहीं बैठना, நம்ம கோழையா இருக்க கூடாது, हम डरपोक नहीं रहना, பயந்து போய் இருக்க கூடாது, हम डरपोक नहीं रहना, ஜெயிப்போம்,
जय पाएंगे। ஜெயத்துக்காக தான் நம்மளை வைத்திருக்கிறார். जय के लिए ही हमें रखा है। ஒவ்வொரு பிசாசையும் ஜெயிப்போம் நம்ம. हर एक शैतान को हराएंगे। இதெல்லாம் போராடல சின்ன சின்ன பிசாசுகள். ये सब जो लड़ाई करते हैं छोटे छोटे शैतान हैं। இத ஜெயிச்சிட்டீங்கன்னா इसे आप जीत लिए तो கோலியத் வந்து நிப்பான் ஒரு நாள். एक दिन गोलियत आके खड़ा होगा। அட போயா जा तू। நான் அன்னைக்கு சிங்கத்தை அடிச்சு போட்டேன். मैं उस दिन सिंह को मार गिराया। கரடி அடிச்சு போட்டேன். बालू को मार गिराया। நீலாம் ஏமாத்துறோம். तू क्या चीज है? உனக்கு பட்டையெல்லாம் தேவையில்லை. तेरे लिए तलवार भी जरूरत नहीं। சவுல் எல்லாத்தையும் கவசம்லாம் போட்டு और கொடுத்தான். साउल ने सारे वस्त्र उसको दिए। பட்டயத்தை கொடுத்தான். तलवार को दिए। கவசத்தை கொடுத்தான். और शील्ड को भी दिया। எல்லாத்தையும் கொடுத்தான். सब कुछ दिया। இவன் நடந்து பார்த்துட்டு ये चल कर देखा இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ये सब सही नहीं है। இதெல்லாம் நீங்க வச்சுக்கிடுங்க. ये सब तुम रख लो। எனக்கு தேவை ஒரு கல்லு. मुझे चाहिए एक पत्थर। ஒரு 5 கல் எடுத்தான் பாருங்க. एक 5 पत्थर को लिया। ஒரு கல்ல வச்சு கோலியாத்தை வீழ்த்தினான். एक पत्थर से गोलियत को मार இன்னைக்கு அந்த गिराया। ஒரு கல் யாரு? वो एक पत्थर कौन है? யெகோஷுவாவின் நாமம். आमीन। यहोशुआ का नाम है। அந்த நாமத்தினால நீங்க பிசாசை ஜெயிப்பீங்க. वो नाम से शैतान को हराओगे। அந்த வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். सामर्थ परमेश्वर आपको दिया है। கவலையே படாதீங்க எதை चिंता मत பத்தியும். कीजिए कुछ चीजों ஏன்னா के बारे தேவன் में। நம்ம கூட இருக்கிறாரு. क्योंकि परमेश्वर हमारे साथ है। அவருடைய நாமம் நம்மட்ட இருக்குது. उसका नाम हमारे साथ है। உன்னதத்திலிருந்து வந்த பேரை கையில வச்சிருக்கிறோம். स्वर्ग से आया हुआ नाम हमने हाथ में நம்ம रखा है। எல்லாரும் கேப்ரியேல். हम सब गैब्रिएल हैं। நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஒரு வீரர்கள். हम सब परमेश्वर के वीर हैं। கர்த்தருடைய நாமத்தை சுமந்து வந்த ஒரு காப்ரியல்கள் और நம்ம. परमेश्वर के नाम को उठाए हुए गैब्रिएल हैं। அப்படிப்பட்ட வீரர்களை நம்ம காணப்படணும். ऐसे वीर के माने दिखाई देना பாருங்க है। ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனத்தை பார்க்கறாரு. यशायाह भविष्यद्वक्ता दर्शन में देखता है। எல்லா தூதர்களும் முகத்தை மறைச்சிட்டு பறந்துட்டு இருக்காங்க. सभी दूत चेहरे को छिपाकर उड़ रहे हैं। இவன் பார்க்கறான். ये देखता है। இந்த தூதர்களே கர்த்தருடைய சமுத்திரத்துல நிக்க முடியாம முகத்தை மறைச்சிருக்காங்களே. ये दूत परमेश्वर के सामने नहीं रह सकते वैसे उन्होंने ढका है। அவன் அழுதுட்டான் கர்த்தருடைய சமுத்திரத்துல. वो परमेश्वर के उपस्थिति में रो पड़ा। கர்த்தாவே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்பா. मैं प्रभु में अशुद्ध होठ वाला हूँ। அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன். अशुद्ध होठों वाले लोगों के बीच में मैं हूँ। கர்த்தர் அக்கினினால தொட்டார். परमेश्वर ने आँख से छुआ। பாருங்க இந்த தரிசனம் அவனுக்கு மட்டுமல்ல. ये दर्शन केवल उसके लिए नहीं। இது நமக்கு தான் இந்த தரிசனம். ये हमारे लिए भी है। இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பாவம் हमने செஞ்சிருக்கிறோம். बहुत सारे पाप किए हैं। ஆனா இன்னைக்கு நம்ம அவருடைய சமூகத்துல இருக்கிறோம்னா लेकिन आज यदि हम उसकी उपस्थिति में அவருடைய हैं तो இரத்தத்தினால் நம்மளுடைய முகத்தை மூடி இருக்கிறார். लहू से हमें हमारे चेहरे को ढका है। பாருங்க அடுத்து நம்ம வாசிக்கலாம். अगला हम पढ़ेंगे ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்துல यशायाह भविष्यद्वक्ता के 6वें अध्याय में 2 செட்டைகளால் और 2 पंखों से தன் தன் கால்களை மூடி அடுத்தது 2 கால்களை மூடுறாங்க. और अगला जो है अपने दोनों पैरों को छिपाते हैं। 2 ரெக்கைனால தன்னை காலை மூடிட்டாங்க. 2 पंखों से अपने पैरों को छुपाते हैं। தூதர்கள் ஏன் காலை மூடணும்? और दूत क्यों अपने पैरों को छुपाना है? அப்படி இந்த கால்ல என்ன இருக்குது? उस पैर में क्या है? தூதருக்கு கால் இருக்குது. दूतों का पैर है। தூதர்களுக்கு என்ன இருக்குது? दूतों को क्या है? கால் இருக்கு. पैर है। சும்மா அப்படி ஆவியா நடமாட மாட்டாங்க. ऐसे आत्मा में ऐसे नहीं चलेंगे। தூதர்கள்ல दूतों में பெண் தூதர்கள் கிடையாது. स्त्री महिला दूत नहीं है। தூதர்களை புருஷர்கள் தான் பைபிள்ல கொடுத்திருக்கு. और दूतों को पुरुष करके ही कलाम में दिया गया है। சின்ன குழந்தை தூதர்கள் கிடையாது. और छोटा बच्चों का दूत नहीं है। நிறைய நீங்க இன்விடேஷன் விசிட்டிங் கார்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா बहुत सारे विजिटिंग कार्ड्स में आप देखेंगे। கிரீட்டிங் கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ग्रीटिंग कार्ड्स में அது முக்கியமா கிறிஸ்மஸ் அன்னைக்குள்ள கிரீட்டிங் கார்டுல பாத்தீங்கன்னா और महत्वपूर्ण क्रिसमस का जो ग्रीटिंग कार्ड्स होता है சின்ன சின்ன குழந்தைகள் தூதர்கள்லாம் அப்படியே இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. छोटा जो बच्चे दूत है वो ऐसे यीशु मसीह को देखते हैं ऐसे दिखाई देते हैं। பைபிள்ல சின்ன பிள்ளைகள் தூதர்கள்லாம் கொடுக்கப்படல. कलाम के अंदर छोटे बच्चों का दूत नहीं दिया गया। அவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். वो सब परमेश्वर के बच्चे हैं। சோ இந்த தூதர்களை பார்க்கும்போது ये दूतों को देखते समय 2 ரெக்கைனால தன்னுடைய காலை மூடிட்டாங்க. 2 पंखों से अपने पैर को ढक लिए। இந்த காலை ஏன் மூடணும்? ये पैर को क्यों ढकना है? ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் இந்த கமிஷன் தான் கொடுத்திருக்கிறார். हर एक सेवक को परमेश्वर ने यही आज्ञा दिया है। கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், परमेश्वर मूसा को देखकर உன் कहे கால்ல இருக்க பாதரடிச்சே கழட்டி போடு. और तेरे पैरों में जो जूती है उसे निकाल दे। ஜோஷுவாட்ட சொன்னார், जोशुआ से कहा உன் கால்ல இருக்கிற பாதரடிச்சே கழட்டி போடு. तेरे जूती को निकाल। யெகோஷுவா என்ன செய்தார்? यहोशुआ ने क्या किया? எல்லாருடைய பாதத்தையும் கழுவிட்டு இருந்தார். सभी के पैरों को धोया। குருவா இருக்கிற நானே உங்களுக்கு அவங்க காலை கழுவி இருக்கிறேன். और मैं जो गुरु हूँ मैं तुम्हारे पैरों को धोता हूँ। என்ன போல நீங்களும் செய்யுங்க. मेरे जैसा तुम भी करो। நீங்களும் ஒருத்தர் காலை கழுவுங்கன்னு சொன்னார். एक दूसरे के पैर को धो। அது கால் கழுவுறது என்னது? और पैर धोना क्या है? அது தாழ்மையை குறிக்குது. वो नम्रता को बताता இவங்க है। தன்னுடைய 2 ரெக்கையினால காலை மூடிட்டாங்க.
மூடிட்டாங்க. वो दो पंखों से अपने पैर को जो ढक நான் दिया। ஒண்ணுமே இல்ல கர்த்தாவே. मैं कुछ भी नहीं தன்னை प्रभु। தாழ்த்திட்டாங்க அவங்க. अपने आप को नम्र कर தன்னுடைய दिया। முகத்தை மூடிட்டாங்க. अपने चेहरे को ढक தன்னுடைய दिया। கால்களை மூடிட்டாங்க. अपने पैरों को ढक दिया। இந்த ரெண்டு சம்பவத்தை அவன் பார்க்கறான். ये दोनों घटना को वो देखता है। உடனே அவன் கதறி அழுறான். तुरंत वो गिड़गिड़ा कर रोता அவன்கிட்ட है। இருந்த பெருமையெல்லாம் எடுத்து போட்டான். उसके अंदर जो घमंड है वो सब निकाल दिया। எல்லா பெருமையும் எடுத்து போட்டான். सारे घमंड को निकाल दिया। அதனால தான் நான் சொன்னேன் தரிசனம் பார்த்த உடனே பெருமை வரக்கூடாது. इसलिए मैंने कहा दर्शन देख लिया तो घमंड नहीं होना। சொப்பன பார்த்த உடனே பெருமை வரக்கூடாது. स्वप्न देखते ही घमंड नहीं होना। கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே பெருமை வரக்கூடாது. परमेश्वर की आवाज सुनते ही घमंड नहीं होना। இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ये बहुत महत्वपूर्ण है। தாழ்மை வேணும். नम्रता चाहिए। ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். वो आत्मा में जो नम्र है वो धन्य है। அவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் वो கொள்வார்கள். स्वर्ग राज्य के अंदर जाएंगे। அங்க உள்ள போணும்னா वहां अंदर जाना है तो நம்மட்ட தாழ்மை வேணும். हमारे अंदर नम्रता होना चाहिए। எப்படி தாழ்மை? कैसे नम्रता? பிரதர் நான் இல்லன்னு வைங்க, मैं नहीं हूं ना, இன்னைக்கு இந்த பையன் உயிரோட இருந்திருக்க முடியாது. अगर मैं नहीं होता तो ये लड़का जिंदा ही नहीं होता। நான் எவ்வளவு ஜெபிச்சேன் தெரியுமா? मैं कितना प्रार्थना किया मालूम है? நான் இல்லாட்டி இந்த குடும்பமே உருப்பட்டிருக்காது. मैं नहीं तो ये परिवार ही नहीं जीता। எல்லாம் நான் ஜெபிக்கிற ஜெபம் தான். ये सब मैं जो प्रार्थना करता हूँ நான் சொல்லி சொல்லி मैं करके बोल कर கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியாம ஆயிரும். परमेश्वर की उपस्थिति में जा नहीं सकते। ऐसा நாங்கிற வார்த்தையே வரக்கூடாது. मैं ये शब्द नहीं होना चाहिए। என்னைக்காவது பவுல் சொன்னாரா? कभी पौल ने कहा क्या? நான் ஜெபம் பண்ணேன், मैंने प्रार्थना किया, அவனுக்கு சுகமாயிட்டு. वो चंगाई पाया। நான் ஜெபம் பண்ணேன், मैंने प्रार्थना किया, பிசாசு ஓடிட்டு. शैतान भाग गया। நான் ஜெபம் பண்ணேன், मैं प्रार्थना किया, இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துட்டு. इतना अद्भुत हो गया। என்னைக்காவது சொன்னாரா? कभी बोला क्या? பவுல் சொல்றாரு, पौलुस कहता है, நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ मैं जिस प्रकार मसीह का पीछा करता हूं அதே போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். वैसे ही तुम मेरे पीछे कर लो। நம்ம அவங்கள பின்பற்றணும்னா हम उनका पीछा करना है तो நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना है? எதையும் சொல்ல வேண்டாம், வார்த்தை மட்டும் பிரசங்கம் பண்ணுங்க. कुछ भी नहीं करना है, केवल वचन को प्रचार करना அவரை है। பற்றி மட்டும் மகிமைப்படுத்துங்க. केवल उसी का महिमा करते நீங்க हैं। அவரை மகிமைப்படுத்தும் போது आप उसी को महिमा जब करते हैं, நீங்க உங்களை தாழ்த்திட்டு இருக்கீங்க. आप अपने आप को नम्र करते हैं। அவரை உயர்த்தும் போது उसे जब ऊंचा उठाते हैं, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, आप क्या कहते हैं? அவர் உயரவும் நான் वो தாழ்மைப்படட்டும். बड़े और मैं घटूं। நம்ம அப்படிதான் நம்ம செய்யணும். हम ऐसे ही करना है। தாழ்மை நமக்குள்ள வந்தாகணும். नम्रता हमारे अंदर आना है। இன்னைக்கு சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். आज सच्चाई को हम जान யோசுவா பேர் தெரிஞ்ச உடனே, योशुआ का नाम मालूम होते ही, யா ஹீப்ரு யா டீகோடிங் தெரிஞ்ச உடனே हिब्रू डिकोडिंग मालूम होते ही, காலர் டைட் ஆக வேண்டாம், कॉलर टाइट नहीं होना, நம்ரதாவே இருப்போம், हम नम्रता में रहेंगे, தாழ்மையாகவே இருப்போம். हम नम्रता में रहेंगे। கர்த்தர் நிச்சயமா நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष இந்த देगा। ரெண்டு காரியம், ये दो चीज, இரத்தத்தினால் மூடப்பட்ட ஒரு காரியம், और रहू से हम ढके गए हैं, அடுத்தது தாழ்மை, और दूसरा नम्रता। இந்த ரெண்டு ரெக்கையினால இந்த ரெண்டு காரியம் நடக்குது. ये दोनों पंखों से ये चीज होता है। இன்னும் வாசிக்கலாம், आगे पढ़ेंगे। இரண்டு செட்டைகளால் பறந்து அடுத்தது இரண்டு செட்டைகளால் பறந்து और दो पंखों से उड़कर ஒருவரை ஒருவர் நோக்கி ஆ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஆ, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இப்போ ரெண்டு ரெக்கையினால என்ன செய்றாங்க? दोनों पंखों से उन्होंने क्या किया? மொத்தம் 6 ரெக்கைகள், 6 पंख है। அதுல ரெண்டு ரெக்கையினால முகத்தை மூடிட்டாங்க, 2 पंख से अपने चेहरे को ढक दिए, ரெண்டு ரெக்கையினால காலை மூடிட்டாங்க, 2 पंखों से पैर को ढक दिए, ரெண்டு ரெக்கையினால இப்ப பறந்துட்டு இருக்காங்க. अब 2 पंखों से उड़ते हैं। பறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன சொன்னாங்களா? उड़कर एक दूसरे को क्या कहे? உங்களுக்கு எதுவும் क्वेश्चन ஒன்னும் வரலையா? कुछ सवाल नहीं आया क्या आपके माइंड में? ஒருவர் ஒருவரை பார்த்து एक दूसरे को देखकर என்ன செய்தாங்களா? क्या பார்த்தாங்க, बोले? பார்த்தாங்க. देखे। அவங்க என்ன செய்தாங்க? क्या किए? அத ரெக்கையினால மூடிட்டாங்களே, அப்புறம் எப்படி பார்த்தாங்க? तो पंख से तो ढक दिए, फिर क्यों कैसे देखे? முகத்தை ரெண்டு ரெக்கையினால மறைச்சிட்டாங்க, चेहरे को 2 पंखों से तो बंद कर दिया, அப்ப எப்படி பார்த்தாங்க? तो कैसे देखे? இந்த கண்ணு இப்படி மறைச்சாதான் தெரியாது. ये आंख ऐसे रखेंगे तो ही बंद हो जाता இது है। சரீர பிரகாரமான கண்ணு. ये शारीरिक आंख है। இந்த கண்ணை நீங்க இப்படி மூடுனாதான் ஒண்ணும் தெரியாது. ये शारीरिक आंख को बंद करेंगे तो कुछ दिखेगा नहीं। ஆனா ஆவிக்குரிய கண்ணை நீங்க என்ன மூடுனாலும் அது மூடப்படாது. लेकिन आत्मिक आंख को आप कितना भी ढको वो नहीं ढकेगा। நீங்க இங்க இருந்துட்டே பரலோகத்துல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். आप यहाँ रहकर ही स्वर्ग में क्या होता है वो देख सकते हैं। இந்த கண்ணை மூடி இருப்பீங்க, ये आंख को बंद किए होंगे, ஆனா ஆவிக்குரிய தரிசனங்கள் உண்டாயிருக்கும். लेकिन आत्मिक दर्शन होगा। உங்க அந்த கண்ணை யாரும் மூட முடியாது. वो आंख को कोई बंद नहीं कर सकता। இவங்க ஒருவரை ஒருவர் பார்த்து ये एक दूसरे को देखकर பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ओ पवित्र पवित्र पवित्र, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், सेनाओं का परमेश्वर पवित्र, இத தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாங்களா? इसे लगातार बोलते रहे।
रहे, ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, एक दूसरे को देखकर बोलते हैं, ஒருத்தர் பார்த்து சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க, एक दूसरे को देखकर गवाही बोलते हैं। இவங்க ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. ये सेवकाई को कर रहे थे। இத பார்த்த உடனே தான் इसे देखते ही ஊழியம் எப்படி அப்படிங்கறதை இவன் பார்க்கறான். सेवा कैसा है करके वो देखता है। ஒரு மனிதன் ஊழியத்துக்குள்ள போணும்னா एक व्यक्ति अगर सेवा में जाना है அவங்களுக்கு தாழ்மை வேணும், उन्हें नम्रता चाहिए, அவங்களுக்கு அபிஷேகம் தேவை. उन्हें अभिषेक चाहिए, யோசுவாவின் இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். यहोशुआ के लहू से अभिषेक किया जाना இந்த चाहिए। ரெண்டு காரியம் இல்லாம, ये दोनों चीजों के बिना, தாழ்மை இல்லாம नम्रता के बिना ஒரு மனிதன் வெளியே ஊழியத்துக்கு போறாங்கன்னா एक व्यक्ति अगर सेवा में जाता है அது கர்த்தரால் அனுப்பின ஊழியக்காரன் கிடையாது. वो परमेश्वर से भेजा गया सेवक नहीं है। கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கும்படி சொன்னார், और परमेश्वर यशायाह भविष्यद्वक्ता को सुनने जैसा बोला, யாரை நான் அனுப்புவேன், किसे मैं भेजूं, யார் எனது காரியமாக போவா, कौन मेरे काम से जाएगा, யார் எங்க காரியத்துக்கு யார் போவா, हमारे काम से कौन जाएगा, எங்க நாங்க ஒரு காரியம் செய்ய வேண்டி இருக்குது, आज हमें काम करना है, இதுக்காக யாரை நான் அனுப்ப, इसलिए मैं किसे भेजूं। கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்காக அழைப்பு கூட்டிட்டு இருந்தாரு. परमेश्वर अपने सेवकाई के लिए बुलाहट को ஒரு भेजा। மனிதன் ஊழியத்தை செய்யணும்னா एक मनुष्य अगर सेवा करना है அவங்க கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்தம் காணப்படணும், वो परमेश्वर के समूह में पवित्र दिखाई देना தன்னுடைய தாழ்மை அவங்ககிட்ட காணப்படணும். नम्रता उनके अंदर होना है। இந்த ரெண்டு காரியம் இருந்தாதான் ये दोनों चीज होगा तो செட்டைகள் அடித்து நீங்க ஊழியத்தை செய்ய முடியும். पंखों को मारकर आप सेवा कर நீங்க सकते हैं। ஓடினாலும் களைப்படையார்கள், आप दौड़ेंगे तो भी थकेंगे नहीं, நடந்தாலும் சோர்வு உங்களுக்கு வராது. चलेंगे तो भी निराश नहीं होंगे। எப்போ நடக்கும் இது? ये कब होगा? இந்த ரெண்டு காரியம் நமக்கு வேணும். दो चीज होना है, ஒன்னு பரிசுத்தம், एक पवित्रता, அடுத்தது தாழ்மை. दूसरा नम्रता। இந்த ரெண்டு காரியம் இருந்தாதான் ஊழியத்துக்கே போக ये முடியும். दोनों चीज होगा तो ही हम सेवकाई में जा सकते இன்னைக்கு நம்ம हैं। அந்த காரியத்தை செய்ய முடியுமா? आज हम वो चीज को कर सकते हैं क्या? सोच कर நம்ம देखिए, ஊழியத்தை செய்ய முடியுமா? हम सेवा कर सकते हैं क्या? ஒரு நாள் एक दिन ஒரு சமாரிய ஸ்திரீ एक समारी स्त्री கர்த்தரோடு பேசிட்டு இருக்கறா. परमेश्वर से बोलती है, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில இருந்த ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. परमेश्वर उसके जीवन के पूरे गुप्त चीजों को बता दिए। உடனே तुरंत அங்க அவளுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது. उसके पाप क्षमा होते हैं। அவ அங்க என்ன செய்யறா? குடத்தை அங்கே வச்சிட்டு वो अपने गड़ा को वहां पर ही रखकर அவ தன்னை தாழ்மைப்படுத்தினா. वो अपने आप को नम्र किया। அவ பரிசுத்தத்துக்குள்ள வர்றா. वो पवित्रता के अंदर आती அந்த है। ஆராதனை பற்றி கர்த்தர் பேசுறார். वो आराधना के बारे में परमेश्वर தேவன் बोलता है। ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा அவரை है தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். और उसकी जो आराधना करते हैं वो आत्मा और सच्चाई से आराधना करना है। கர்த்தருடைய சமூகத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார். परमेश्वर के समूह के बारे में बात करता है। இத பேசின உடனே इसे बोलते ही அவ தன்னை தாழ்மைப்படுத்தினா. वो अपने आप को नम्र किया। அவ தாழ்மைப்படுத்திட்டு वो अपने आप को नम्र करके குடத்தை அங்கே வச்சிட்டு பறந்து போனா பாருங்க. वो गड़े को वहीं पर छोड़कर उड़कर गई है। அந்த கிராமத்துக்குள்ள பறந்து போய் उस नगर के अंदर जाकर சாட்சி சொல்ல ஆரம்பிச்சா. गवाही बोलने लगी। அவ சாட்சியினால उसकी गवाही की वजह முழு से கிராமமே ரட்சிக்கப்பட்டுச்சு. पूरा गांव रक्षा में आ गया। இன்னைக்கு எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. आज कैसा है सोचिए। இன்னைக்கு நம்மளுடைய ஊழியம் எப்படி இருக்கணும்? आज हमारा सेवा कैसा நீங்க रहना है? ஊழியத்துக்குள்ள போகும்போது आप सेवकाई में जाते समय முதல்ல பரிசுத்தம் வேணும். सबसे पहले पवित्रता, உங்களுடைய முகம் மூடப்படணும். आपका चेहरा ढकना இந்த चाहिए। உலகத்துக்காக உங்களுடைய முகத்தை மூடுங்க. इस संसार के लिए अपने चेहरे को ढक दो। Facebookக்காக உங்க முகத்தை மூடுங்க. फेसबुक के लिए अपने चेहरे को ढको। அந்த Facebooka பார்க்க வேண்டாம். वो फेसबुक को नहीं देखना। நீங்க யெகோஷுவாவின் ஃபேஸ பாருங்க. आप यहोशुआ के फेस को देखो। யூடியூப பார்க்க வேண்டாம். यूट्यूब को नहीं देखना। அதுக்காக உங்க முகத்தை மூடிடுங்க. उसके लिए अपने चेहरे को ढक दो। இன்ஸ்டாகிராம் பார்க்க வேண்டாம். इंस्टाग्राम नहीं देखना। ட்விட்டரை பார்க்க வேண்டாம். ट्विटर नहीं देखना। இந்த உலகத்தின் நியூஸ பார்க்க इस வேண்டாம். संसार के खबर को नहीं देखना। பரலோகத்திலிருந்து வரக்கூடிய நியூஸ பாருங்க. स्वर्ग से आने वाले खबर को देखो। நீங்க அத உங்க முகத்தை அதுக்கு மறைச்சாதான் आप अपने चेहरे को उसके लिए ढकेंगे। உங்க முகத்தை நீங்க உலகத்துக்கு காமிக்க வேண்டாம். अपने चेहरे को संसार को नहीं दिखाना। சிலவங்க எல்லாத்துக்கும் டபக் டபக்னு போட்டோ எடுப்பாங்க. कुछ लोग हर चीज के लिए फोटो लेते हैं। உடனே ஏதாவதுனா உடனே செல்ஃபி. और सभी लोग रहेंगे तो तुरंत सेल्फी। பிரதர் வாங்க பிரதர் ஒரு செல்ஃபி. भाई आ जाओ एक सेल्फी। செல்ஃபி போட்டு உடனே Facebookல வேற போட்டுறது. और सेल्फी के साथ फेसबुक में भी डालते हैं। உங்க ஃபேஸ உலகத்துக்கு காமிக்காதீங்க. आपके चेहरे को संसार को मत दिखाइए। அன்னைக்கு அந்த தூதர்கள் தன்னுடைய அந்த முகத்தை மூடிட்டாங்க. उन दिनों में उन दूतों ने अपने चेहरे को ढक दिया। இன்னைக்கு நம்மளுடைய ஃபேஸ காமிக்க வேண்டாம். आज अपने चेहरे को नहीं दिखाना। ஜனங்களுக்கு யோசுவாவின் முகத்தை காமிப்போம். लोगों को यहोशुआ का चेहरे को दिखाना है। யோசுவாவின் சாயலை காமிப்போம். यहोशुआ का चाव को दिखाना है। நம்மளுடைய முகத்தை காமிக்க வேண்டாம். अपने चेहरे को नहीं दिखाना। அப்பதான் ஊழியத்துல போக முடியும். तब ही सेवकाई के अंदर जा सकते हैं। இப்ப நான் ஊழியத்துக்கு போகும்போது अब मैं सेवकाई के अंदर जाते நான் समय என் முகத்தை காமிக்கிறது என்னது? मेरे चेहरे को दिखाना मतलब
कैसे? நான் என்ன பற்றியே புகழ்ந்து பேசுறது, मैं अपने बारे में ही तारीफ करना। நான் என்ன பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுறேன் அப்படின்னா मैं अपने बारे में तारीफ करता हूँ तो என் முகத்தை ஜனங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி मेरे அர்த்தம். चेहरे को मैं लोगों को ஆனா दिखाता நம்ம हूँ। யாருடைய முகத்தை காமிக்கிறோம்? लेकिन हम किसके चेहरे को दिखाते हैं? யெகோஷுவாவின் முகத்தை காமிக்கிறோம். यहोशुआ के चेहरे को दिखाना है। யெகோஷுவான்னு சொன்னாலே यहोशुआ बोलते ही ஜனங்கள் உடனே என்ன ஞாபகம் வரணும்? யார் ஞாபகம் வரணும்? लोगों को क्या याद आना चाहिए? முத்துராஜன் பேர் தான் ஞாபகம் வரணும். मुत्राजना का नाम याद आना चाहिए। யோசுவான்னு பேர் வந்தாச்சுன்னா यहोशुआ करके नाम आ गया तो நம்ம செல்வன் பிரதர் பேர் தான் ஞாபகம் भाई வரணும். सेल्वन का नाम याद आना चाहिए। யோசுவான்னு பேர் வந்துச்சுன்னா यहोशुआ नाम आ गया तो நம்ம சபையில் இருக்க ஜனங்கள் பேர் தான் ஞாபகம் हमारे வரணும். कलीसिया के लोगों का नाम याद आना चाहिए। இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் ஞாபகம் வருது. आज बहुत सारे लोगों को ऐसे ही याद आता है। யோசுவான்னு சொல்லியாச்சுன்னா यहोशुआ बोल दिए உடனே வால்டர் கூட்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. तुरंत बोलेंगे ये वॉल्टर का झुंड है करके। ஆனா நம்ம வால்டர் கூட்டம் இல்ல, लेकिन हम वॉल्टर का झुंड नहीं, நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசுவாவின் கூட்டம். हम सब यहोशुआ का झुंड है। அவருடைய முகத்தை காமிக்க கூடியவங்க, उसके चेहरे को दिखाने वाले, அவருடைய சுபாவத்தை காமிக்க கூடியவங்க. उसके गुण को दिखाने वाले। நம்ம தாழ்மையா இருந்து हम नम्र रहकर நம்மளுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு अपने चेहरे को ढककर யோசுவாவின் சாயலை காமிக்கிறோம். यहोशुआ के रूप को दिखाते இவங்க हैं। தான் பறந்து கொண்டு போவாங்க, यही उड़कर जाएंगे, இவங்க தான் சேராபீன்களா இருப்பாங்க. यही सेराफीन होंगे। இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சேராபீனா மாறணும். आज आप और मैं ये सेराफीन बनना है। நம்ம பறந்து கொண்டு போய் हम उड़कर யோசுவாவின் சாயலை காமிக்கணும். यहोशुआ के छाव को दिखाना அவருடைய சாட்சி சொல்லுவோம். है, उसकी गवाही देना है। யோசுவா எப்படிப்பட்டவர்? यहोशुआ कैसा है? அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். वो पवित्र 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 है। அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். वो सेनाओं के परमेश्वर है। அவர் பரிசுத்தர்னு சொல்லி वो சொல்லுவோம். पवित्र है करके बोलेंगे। நம்ம அவரை பற்றி சொல்லுவோம். हम उसके बारे में बोलेंगे। தூதர்கள் தன்னை பற்றி காமிக்கல, दूत अपने बारे में नहीं बोले, நான் யாருன்னு சொல்லி காமிக்கல. मैं कौन हूं करके नहीं बोले। தூதர்கள் தன்னுடைய வல்லமையை காமிக்கல, दूत अपने सामर्थ को नहीं बोले, ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி வெளிப்படுத்தி लेकिन वो காமிச்சாங்க. किस प्रकार का है करके प्रकट करके நம்மளும் दिखाए। அதே இது செய்யலாமா? हम भी वो चीज कर இந்த सकते हैं क्या? 2022ஆம் ஆண்டு 2022वें साल में யெகோஷுவாவை வெளிப்படுத்துகிற ஆண்டாக இருக்கட்டும். यहोशुआ को प्रकट करने का साल होने दो। நம்மளுடைய முகத்தை மறைச்சிட்டு अपने चेहरे को छिपाकर நம்ம தாழ்மைப்படுத்தி हम अपने आप को नम्र करके யெகோஷுவாவின் முகத்தை நம்ம காமிப்போம். यहोशुआ के चेहरे को दिखाएंगे। நீங்க உங்க Facebook இருக்கலாம், आपका फेसबुक हो सकता அதுல है, உங்க ஃபேஸ் வேண்டாம், वो आपका चेहरा नहीं, அதுல யெகோஷுவாவின் ஃபேஸ் இருக்கட்டும். यहोशुआ का चेहरा आने दो। அங்க பார்த்தாலே யெகோஷுவா ஃபேஸ் தான் தெரியணும். वहां देखते ही यहोशुआ का चेहरा ही दिखना है। உடனே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், तुरंत आपको एक याद आएगा, பிரதர் உங்க ஃபேஸ்புக்க பார்த்தேன், உங்க போட்டோ தான் இருக்கு. भाई आपका फेसबुक देखा, आपका ही चेहरा है, ஆனா அங்க யெகோஷுவா தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். लेकिन वहां पर भी मैं यहोशुआ को ही प्रकट करता என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, பிரதர் உங்க போட்டோ மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. हूं। बहुत सारे लोगों ने कहा भाई फोटो बदल दीजिए। ஏன் போட்டோ எப்படி இருந்தா என்ன, मेरा फोटो कैसे भी क्यों ना हो, யோசுவாவின் பேர் மகிமைப்படணும். मैं यहोशुआ का नाम का महिमा हो, அவருடைய நாமத்தை उसके மகிமைப்படுத்துவோம். नाम की महिमा करना है। அவர் உங்களை உயர்த்துவார். वो आपको ऊंचा करेगा। பாருங்க, அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு, उसने एक ही शब्द पूछा, யாரை நான் அனுப்பட்டும்? किसे मैं भेजूं? கேக்குறாருல, யாரை நான் அனுப்பட்டும்? वो पूछता है किसे मैं भेजूं? யார்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு? किसके पास पूछता है? அங்க தரிசனம் நடந்துட்டு இருக்குது, वहां पर दर्शन हो रहा है, சேராபீன்கள் பறந்துட்டு இருக்காங்க. सेराफिन उड़ रहे हैं। அங்க இவர் கேக்குறாரு, சிங்காசனத்துல உட்கார்ந்து, वो सिंहासन से बोलता है, என்னுடைய காரியமாக யார் போவா? मेरे काम से कौन जाएगा? நமது காரியமாக யாரை நான் அனுப்பட்டும்? हमारे काम से किसे भेजूं? ஏசே தீர்க்கதரிசி தரிசனத்தை பார்த்த உடனே यशायाह भविष्यद्वक्ता इस दर्शन को देखते உள்ளே ही, நையான்னு சொல்லிட்டான், मैं हूं प्रभु करके நான் बोल இங்க दिया, இருக்கேன் கர்த்தாவே, मैं यहाँ पर हूं प्रभु, உங்க காரியத்துக்காக நான் போறேன், आपके काम के लिए मैं जाता हूं, உங்க ஊழியத்தை நான் செய்றேன், आपके सेवकाई को मैं करता நீங்க हूं, செய்யறத நான், நீங்க சொல்றத நான் சொல்ல போறேன். आप जो बोलते हैं उसे मैं बोलूंगा। இந்த காரியத்தை அவன் சொன்னான். इस काम को उसने कहा। இன்னைக்கு அந்த இதே சத்தம் இன்னைக்கு நம்ம, இந்த தரிசனம் இன்னைக்கு நம்மளுக்கு தான். वही दर्शन हमारे लिए है। கர்த்தருடைய வார்த்தை வருது, परमेश्वर का शब्द आता है, யாரை நான் அனுப்பட்டும்? किसे मैं भेजूं? யார் எனது காரியமாக போவா? कौन मेरे काम से जाएगा? அப்படி நீங்க போறதுக்கு ரெடினா यदि आप जाने के लिए तैयार हैं, இன்னைக்கு உங்களை டெடிகேஷன் பண்ணுங்க. आज अपने आप का समर्पण करो। இனிமே என்னுடைய வாழ்க்கை உமக்கு தான்ப்பா. अभी मेरा जीवन आपके लिए நான் है। இதுவரைக்கும் என் உதடு அசுத்தமா இருந்துச்சு, अभी तक मेरे होठ अशुद्ध थे, ஆனா இனிமே உங்களுடைய அக்கினியால் என்னை தொடுங்க. लेकिन अब आपके आंख से छू लीजिए। அவர் உங்களை விரும்புறாரு, वो आपको चाहता है, உங்களை நேசிக்கிறார், आपसे प्रेम करता है, உங்களுக்காக எதையும் செய்வார். आपके लिए कुछ भी करेगा, ஆனா நீங்க அவருக்காக எதையும் செய்ய ரெடியா? लेकिन आप उसके लिए कुछ करने के लिए तैयार हो எதனாலும் क्या? செய்ய நீங்க ரெடியா? कुछ करने के लिए तैयार हो அவர் क्या? உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய ரெடியா वो இருக்காரு. आपके लिए सब कुछ करेगा। நம்ம அர்ப்பணம் தான் கேக்குறாரு, वो समर्पण मांगता है, அவர் முடிய கேட்கல, முடிய वो கேட்கல. बालों को नहीं मांगा, அவர் உங்ககிட்ட இருந்து வேற எதையும் பொண்ணோ பொருளோ கேட்கல, वो आपके पास सोना या चांदी नहीं யா திரும்ப मांगता, பலி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. दोबारा बलि दो करके नहीं मांगा, நம்மகிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் கேக்குறாரு, आपके पास एक ही मांगता है, உன் இருதயத்தை எனக்கு தா. तेरे मन को मुझे दे। என் மகனே,
मेरा बेटा உன் இருதயத்தை எனக்கு தா. तेरे मन को मुझे दे। அவர் நம்மகிட்ட கேட்கறது இருதயத்தை தான். वो हम सिर्फ मन को मांगता है। வேணா அந்த வசனத்தை வாசிடலாம். उस वचन को हम पढ़ेंगे। எனக்கு இந்த வசனம் ஒரு நீதிமொழிகள் 23:26 23 का 26 Proverbs 23:26 नीति वचन 23 का 26 என் மகனே என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தை எனக்கு தா. अपने मन को मेरी ओर लगा। கர்த்தர் கேக்குறது என்னது பாருங்க. परमेश्वर क्या मांगता है देखो। என் மகனே मेरे पुत्र। கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கேக்குறது என்னன்னா परमेश्वर अपने बच्चों से क्या बोलता है। உன் சம்பளத்தெல்லாம் என்கிட்ட கொடு. சாரி तेरे पूरा पगार मुझे दे दे। அப்படி கேட்கல. ऐसा नहीं मांगता। கர்த்தர் என்னத்தை கேக்குறாரு? परमेश्वर क्या मांगता है। உன் கையை தா அப்படி கேட்டாரா? तेरा हाथ दे करके बोला क्या। ஒரு ரத்தத்தை கொடுன்னு கேட்டாரா? तेरे लहू को दे बोला क्या। எனக்கு ஒரு கோழியை வெட்டுன்னு சொன்னாரா? मेरे लिए मुर्गी काट बोला क्या। எனக்கு ஒரு பார்ட்டி வைண்டா சொன்னாரு. मेरे लिए एक पार्टी रख बोला क्या। ஒண்ணும் கேட்கல. वो कुछ नहीं। அவர் கேக்குது நம்மளுடைய இருதயத்தை தான் கேக்குறாரு. वो जो मांगता है वो केवल हृदय को मांगता है। இந்த இருதயத்தை அவர்ட்ட கொடுத்தோம்னா हमारे मन को उसके हाथ में देंगे तो அதுல இருக்கிற கசடெல்லாம் எடுத்து போட்டு उसके अंदर की गंदगी को निकालकर அதுல எத்தனையோ இருக்குல்ல எல்லா விதமா துரைத்தனங்கள்லாம் இருக்கும். और बहुत सारे दुष्टता उसमें है। அது எல்லாத்தையும் ஒண்ணுனா எடுத்து போட்டு वो सारी चीजों को निकालकर நல்லா க்ளீன் பண்ணி अच्छे से साफ करके நல்லா பரிசுத்தமாக்கி अच्छा पवित्र करके ஃபிட் பண்ணி கொடுத்துருவாரு. और आपके हाथ में दे देगा। ஹalleluya हालेलुया। நம்முடைய இருதயத்தை கொடுத்தாச்சுன்னா கொண்டுட்டு பேர் மட்டும் ஐயோ இருதயம் போயிட்டே நினைச்சிராதீங்க. अपना मन को देंगे तो मन चलेगा करके मत सोचिए। அந்த இருதயத்தை நம்ம கொடுத்தோம்னா उस मन को देंगे तो அவர் நம்மளை சுத்திகரித்து वो हमें शुद्ध करके அவர் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். वो हमें आशीष रूपी रखेगा। நம்ம அவருடைய ஊழியத்தை செய்யணும். हम उसकी सेवा करना है। யார் அவருடைய காரியத்துக்காக போவா? कौन उसके काम के लिए जाएगा। அவர் கேட்டதுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மட்டும் தான் பதில் சொன்னார். उसने जो पूछा था यशायाह भविष्यद्वक्ता ने ही जवाब दिया। இன்னைக்கு நம்ம தான் பதில், நம்ம தான் ஏசாயா தீர்க்கதரிசி. आज हम ही यशायाह भविष्यद्वक्ता நம்ம சொல்லணும் கர்த்தர் I am here send me Lord. हम परमेश्वर से कहना है प्रभु मैं यहाँ पर हूँ मुझे भेजो। என்னை அனுப்பும். मुझे भेजो। நான் என் முகத்தை காமிக்க மாட்டேன். मैं मेरे चेहरे को नहीं दिखाऊं। எல்லாரும் கத்துனாங்கல்ல. सभी लोगों ने चिल्लाया। கிடியோனுடைய பட்டயம் கர்த்தருடையதுன்னு கட்டினாங்கல்ல. गिदयोन का तलवार परमेश्वर का है करके उसने चिल्लाया। அதே மாதிரி இப்ப யோசுவான்னு பேர் வந்தாலே வால்டர் பேர் தான் வருது. अभी वैसे ही योशुआ करके नाम आ गया तो वाल्टर का नाम ही आता है। யோசுவாவா அது வால்டர் குரூப் தான். योशुआ है क्या वो वाल्टर का ही ग्रुप है। எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. मैं बहुत खुश हूँ ஏன்னா யோசுவா பேர் கூட நம்ம பேர் இணைக்கப்படுது. क्योंकि योशुआ के नाम के साथ हमारा नाम जुड़ा जाता है। हालेलुया हालेलुया। நம்ம தாழ்மையா இருப்போம். हम नम्रता में रहना है। நம்ம முகத்தை மறைப்போம். अपने चेहरे को ढकना है। அவருடைய முகத்தை காமிப்போம். उसके चेहरे को दिखाएंगे। அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். उसके अभिषेक को पा लेंगे। நம்ம பறந்து கொண்டு हम उड़कर யெகோவா பரிசுத்தர்னு சொல்லலாம். योशुआ पवित्र करके बोलेंगे। அவரை குறித்து சாட்சி சொல்லலாம். उसके बारे में गवाही देंगे। சொல்லணுமா சொல்லக்கூடாதா? बोलना है कि नहीं है मैन। ரெக்கை இருக்குதா இல்லையா? पंख है या नहीं। ஹalleluya हालेलुया। பாருங்க கர்த்தர் நம்ம கூட இருக்கிறா பார்த்துடுங்க. परमेश्वर हमारे साथ में நம்ம என்ன எப்படி இருக்கணும்? हम कैसे रहना है। பரிசுத்தமா இருந்து पवित्र रहकर நம்மளை தாழ்மைப்படுத்தி हमें नम्र करके ஊர் ஊரா பறந்து போய் और हर गांव में उड़कर யெகோவா பரிசுத்தர் என்று சாட்சி சொல்வோம். यहोशुआ पवित्र है करके गवाही அதுக்கு முன்னாடி அக்கினியின் அபிஷேகம் வேணும். उससे पहले अग्नि का अभिषेक चाहिए। அந்த பலிபீடத்தின் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் நம்ம மேல வரணும். वेदी के ऊपर जो अभिषेक है वो हमारे पर आना है। இன்னைக்கு நம்ம கர்த்தர்ட்ட கேட்கலாமா? आज हम परमेश्वर से मांगेंगे क्या। அந்த அபிஷேகத்து மேல உங்க பேர் எழுதப்பட்டிருக்குது. वो अभिषेक के ऊपर आपका नाम लिखा गया है। அந்த அக்கினியின் அபிஷேகத்துல உங்க பேர் இருக்கு. वो अग्नि अभिषेक में आपका नाम है। அவர் அங்க இருந்து போஸ்டல் அனுப்பிட்டாரு. वो वहां से पोस्टल भेज दिए। அந்த யார் பேர்ல அனுப்பி இருக்கிறாரோ वो जिस के नाम को भेजा அது है அவங்க பேருக்கு கண்டிப்பா வந்து சேரும். वो उनके लिए जरूर आकर उतरेगा। அவங்க நம்ம பேர் அதுல எழுதப்பட்டிருக்குது. हमारा नाम उसमें लिखा है। கேளுங்கள் தரப்படும். अब मांगोगे तो तुम्हें मिलेगा। கேட்கலாட்டி கிடைக்காது. नहीं मांगोगे तो नहीं என் मिलेगा। நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். मेरे नाम से तुम जो कुछ भी मांगो मैं तुम्हें दूंगा। தருவாரா தர மாட்டாரா? देगा कि नहीं। தருவாரா தர மாட்டாரா? आमेन देगा। ஹalleluya हालेलुया। ஜெபிக்கலாமா? யாவர் கண்களை மூடி நம்ம सभी ஜெபிப்போம். लोग आंख बंद करके प्रार्थना करेंगे। நம்ம ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। ஹalleluya स्तुतिय परमेश्वर धन्यवाद है प्रभु. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. है प्रभु तुझे धन्यवाद देते हैं। கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. प्रभु तुझे धन्यवाद देते हैं स्तुति करते हैं। இந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடியது ஒரே ஒரு காரியம் इस தான். समय में हमें एक ही चीज मांगना है। கர்த்தாவே என்ன இந்த அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. प्रभु मुझे अग्नि अभिषेक से भर दीजिए। அந்த பலிபீடத்துல இருக்கிற அந்த அக்கினி தழல் उस वेदी के ऊपर जो आग की टुकड़ी है அதனால என் உதட தொடுங்கப்பா. उससे मेरे होठों को छू लीजिए। இந்த உதடுனால எவ்வளவோ பாவத்தை इस செஞ்சிருக்கிறேன். होठों से बहुत
बहुत पाप मैंने किए हैं, எவ்வளவு அசுத்தமான வார்த்தைகளை பேசி बहुत இருக்கிறேன், अशुद्ध शब्दों को मैंने बोला है, எத்தனையோ பேருக்கு விரோதமா பேசி இருக்கிறேன், बहुत सारे लोगों के विरुद्ध मैंने बात किया है, பரலோகத்துக்கு விரோதமா நான் பேசி இருக்கிறேன், स्वर्ग के विरुद्ध मैंने बात किया है, உம்முடைய சிங்காசனத்துக்கு விரோதமா பேசி இருக்கிறேன், सिंहासन के विरुद्ध मैंने बात किया है, உம்முடைய தாசர்களுக்கு விரோதமா பேசி तेरे இருக்கிறேன், दास के विरुद्ध बात किया है, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசி तेरे இருக்கிறேன். बच्चों के विरुद्ध बात किया है, இந்த உதடுனால எவ்வளவோ தவறான मेरे காரியத்தை होठों से செய்திருக்கிறேன். बहुत गलत कामों को मैंने किया है, இந்த உதட பரிசுத்தப்படுத்துங்கப்பா, इस होठों को पवित्र कीजिए இந்த प्रभु, உதட பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி इस கேளுங்களேன். होठों को पवित्र कीजिए करके ஏசாயா मांगेंगे। தீர்க்கதரிசி கதறி அழுதான், यशायाह भविष्यद्वक्ता गिड़गिड़ा कर रोआ, கர்த்தாவே நான் அசுத்த உதடுள்ள मैं प्रभु, மனுஷன். मैं अशुद्ध होठ वाला व्यक्ति हूँ, இன்னைக்கு அந்த கண்ணீர் எங்க இருக்குது? वो आंसू कहाँ है? ஏசாயா வடித்த அந்த கண்ணீர், यशायाह ने जो आंसू ஓ बहाए, கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். और परमेश्वर उस आंसुओं को देखा, இன்னைக்கு உங்க கண்ணீரையும் அவர் பார்த்து आज கொண்டிருக்கிறார். आपके आंसुओं को भी देखता है, ஓ உங்களுடைய உள்ளம் உடையலையா? आपका मन टूटा नहीं, உங்களுடைய உள்ளம் உடையலையா? क्या आपका मन टूटा नहीं? ஓ கர்த்தருடைய காரியத்துல எப்படி இருக்கிறீங்க? परमेश्वर के कामों में कैसे है? நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? पवित्र है क्या? நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குதா? हमारा जीवन पवित्र है क्या? நம்மளுடைய உதடு எப்படி இருக்குது? हमारा होठ कैसे है? நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்குது? हमारी आंखें कैसे हैं? நம்மளுடைய கரங்கள் எப்படி இருக்கு? हमारी हाथें कैसे हैं? நம்முடைய செயல்கள் பரிசுத்தமா இருக்குதா? हमारी क्रिया पवित्र है क्या? ஓ கர்த்தரை நோக்கி கேளுங்க, परमेश्वर की ओर पूछिए, கதறி கேளுங்க, गिड़गिड़ाकर पूछिए, ஓ கண்ணீரோடு கேளுங்க. आंसुओं से पूछिए, கண்ணீரோடு விதைக்கிறவன் और आंसुओं से जो बोता है அவன் கம்பீரமாக அறுப்பான். वो बड़ो बहुताई से कापनी करेगा, அவருடைய பாதத்துல வடிக்கிற கண்ணீர், वो उसके चरणों में जो आंसू ஓ बहाते हैं, அவர் தம்முடைய துருத்தியில பிடித்து वो வைத்திருக்கிறார். अपने हाथों में पकड़ कर रखा ஓ है, அவர் ஆசீர்வதிக்கிற वो தேவன், आशीष करने वाला உங்களுடைய परमेश्वर है। கண்ணீரை பார்க்கிற தேவன், आपके आंसुओं को देखने वाला உங்களுடைய परमेश्वर है। உதடுகளை அவருடைய கரத்துல கொடுங்க. अपने होठों को उसके हाथ में दीजिए, கர்த்தாவே என் உதடு ரொம்ப அசுத்தம் கர்த்தாவே, और वे प्रभु मेरे होठ अशुद्ध है, இன்னும் இந்த அசுத்தத்தின் கரை என் உதடுல இருக்குது. और अभी भी उस अशुद्ध का दाग मेरे होठों में है, உங்க அக்கினினால் அந்த கரையை அழிச்சு போடுங்க. अपने आग से उस दाग को निकाल दीजिए, என் வாயினால நான் தவறு செய்யக்கூடாது, वो मेरे ज़बान से मैं गलत नहीं करना, என் உதடு தவறு செய்யக்கூடாது. मेरे होठ गलत नहीं करना, என்னுடைய உதட உங்க கையில கொடுக்கிறேன், मेरे होठों को तेरे हाथ में देता हूं, என்னுடைய இருதயத்தை உங்க கையில मेरे கொடுக்கிறேன். मन को तेरे हाथों में देता என்னை हूं, ஒரு விசை நோக்கி பாருங்கப்பா, एक बार मेरी ओर दे, என்னை ஒரு விசை நோக்கி பாருங்க. मेरी और एक बार देख ஏசாயா प्रभु, தீர்க்கதரிசி கண்ணோக்கி பார்த்தீங்களே, ओ ऐसा भविष्यद्वक्ता को आपने देखा, என்னை நோக்கி பாருங்கப்பா. मेरी और देखो प्रभु, சிம்சோன் ஒரு நாள் கதறினா, सिमसोन एक बार गिड़गिड़ाया, அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் தண்டனை அனுபவித்தான். उसके पाप की वजह से उसने दंड को सहन किया, ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி கதறினா, लेकिन वो परमेश्वर की ओर पुकारा, கர்த்தாவே என் பாவத்தை மன்னிங்கப்பா, प्रभु मेरे पापों को क्षमा ஒரு விசை कीजिए, என்னை நோக்கி பாருங்க, एक बार मेरी और देखिए, என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்க, मेरे पापों को क्षमा कीजिए, உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி आपके கேட்டான். बल से मुझे भर दीजिए, ஓ அதே போல நம்ம கேட்போமா? ऐसे ही हम मांगेंगे, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், वो हमें आशीष करने वाला அவர் प्रभु है, நம்மளை ஆசீர்வதிக்கிற वो தேவன். हमें आशीष करने वाला परमेश्वर है, अग्नि समान हमारे ऊपर बरसा दो प्रभु. और थी ये पोलेंगल मीद पुली वैया, हो ग्लोरी ग्लोरी मास्टर ग्लोरी. हालेलुया, கர்த்தர் அந்த அக்னி அபிஷேகத்தை கேளுங்க. परमेश्वर से उस आग की अभिषेक को मांगिए, அந்த முட்செடியின் மேல அக்னி இறங்குனது போல उस काटेरी झाड़ के ऊपर जैसे आग இன்னைக்கு उतरी, அக்னி இறங்கட்டும். आज आग उतरने दो, கர்த்தர்ட்ட சொல்லுங்க, கர்த்தாவே प्रभु से मांगो, प्रभु நான் ஒரு முட்செடியை போல இருக்கிறேன், मैं काटेरी वृक्ष के मानित हूँ, என்னை யாரும் நேசிக்க மாட்டேங்கிறாங்க, मुझसे कोई प्रेम नहीं करता, என்னை யாரும் எனக்கு உதவி செய்ய कोई மாட்டேங்கிறாங்க, मेरी मदद नहीं करता, நான் உதறி தள்ளப்படுகிற ஒரு முட்செடியை போல இருக்கிறேன். और मैं टुकरा गया एक वृक्ष के मानित हूँ, இன்னைக்கு உம்முடைய பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். चट्टान की ओर मेरी आंखों को उठाता हूँ, கர்த்தாவே அந்த அந்த முட்செடியில நீர் தரிசனமானது போல उस काटेरी वृक्ष के ऊपर जैसे दर्शन दिए, இந்த முட்செடியை உம்முடைய அக்கினினால் நிரப்புங்கப்பா. इस काटेरी वृक्ष को आपके अभिषेक से भर இந்த दीजिए, முட்செடியை உம்முடைய அக்கினினால் நிரப்புங்க. इस काटेरी वृक्ष को तेरे अग्नि अभिषेक से இனிமே भर நான் दीजिए, ஜனங்களுக்கு தெரியக்கூடாது, और अभी मैं उनको दिखना नहीं चाहिए, நீங்க தான் தெரியணும், आप ही दिखना है, உம்முடைய அக்கினி தான் தெரியணும், आपका आग ही दिखना है, என்னுடைய ரூபம் தெரியக்கூடாது. हमारा रूप दिखना नहीं நீங்க चाहिए, எனக்குள்ள இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. तेरे नाम की महिमा ஓ बढ़ाइए, க்ளோரி மாஸ்டர். धन्यवाद ஓ கர்த்தரை நோக்கி கேளுங்களேன். परमेश्वर से मांगिए, நீங்க எல்லாரும் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? हम सभी से टुकराए गए हैं लोग, நீங்க எல்லாரும் வெறுக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? सबसे नफरत पाए हुए लोग हैं, ஓ உங்களுக்கு நேசமே இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? और कोई
कोई आपसे प्रेम नहीं करता, ऐसे चिंता करते हैं क्या? நீங்க தான் அந்த முட்செடி, आप ही वो काटेरी वृक्ष நீங்க தான் அந்த முட்செடி. आप ही वो काटेरी वृक्ष உங்க மேல தான் கர்த்தர் இறங்க आपके விரும்புறார். ऊपर ही परमेश्वर उतरना ஓ चाहता நீங்க है। கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கக்கூடிய முட்செடியா आप இருங்க. परमेश्वर की चट्टान में रहने वाले वृक्ष हैं। அந்த கண்மலையில இருந்து வெளியே போயிராதீங்க. उस चट्टान से बाहर मत जाइए। கர்த்தரை நோக்கி கேளுங்க, கர்த்தாவே परमेश्वर से मांगेंगे அந்த प्रभु, அக்கினினால் என்ன நிரப்புங்கப்பா. उस आग से भर दो प्रभु। ஹalleluya, हालेलुया। ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. धन्यवाद करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम। எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शदाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से हम प्रार्थना करते உம்முடைய हैं। பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. अपने बच्चों को आशीष दीजिए। உம்முடைய அக்கினினால் நிரப்புங்க. अपने आग से भर दीजिए। அக்கினினால் நிரப்புங்க. अपने आग से भरिए प्रभु। அக்கினினால் நிரப்புங்க அப்பா. अपने आग से भरिए प्रभु। ஏசாயா தீர்க்கதரிசி அக்கினினால் தொட்டது போல यशायाह भविष्यद्वक्ता को जिस प्रकार छुआ, ஒவ்வொருத்தருடைய உதடையும் தொடுங்க. हर किसी के होठों को छू लो। அவங்க உதடுல இனிமே வேற எந்த பேச்சும் வரக்கூடாது. अभी उनके होठों में और कोई बातें नहीं आनी। வேற எந்த குடும்பத்துடைய பேச்சும் और வரக்கூடாது. कोई परिवार की बातें नहीं आनी। அவங்க வாயில இருந்து வெறும் யெகோஷுவா பேர் மட்டும் தான் उनकी வரணும். जुबान से केवल यहोशुआ का नाम ही அவங்க வாயில இருந்து உம்முடைய பேர் மட்டும் தான் வரணும். उनकी जुबान से केवल यहोशुआ का नाम ही யெகோஷுவா आना है। பரிசுத்தர், यहोशुआ पवित्र है। யெகோஷுவா பரிசுத்தர், यहोशुआ पवित्र है। காதோஷ் யெகோஷுவா, कादोश यहोशुआ, காதோஷ் யெகோஷுவா. कादोश यहोशुआ। இதுவே அவங்களுடைய நாவில் தொனிக்கத்தக்க यही கிருபை उनके செய்யுங்க. जुबान में आने दो। ஒவ்வொருத்தருடைய உதடி அக்கினினால் தொடுங்கப்பா. हर किसी के होठों को अग्नि से छू लो प्रभु। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। எங்களை தாழ்த்தி தருகிறேனப்பா. हमें नम्र करके देते हैं। எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र कीजिए। உம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்தெல்லாம் நீங்க अपने மன்னிச்சிருக்கிறீங்க. बच्चों के पापों को आपने क्षमा किया। யோசுவா மேசியாவின் இரத்தம் यहोशुआ मसीहा के लहू சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். सारे पापों को निकाल कर हमें शुद्ध करेगा। அந்த வார்த்தைக்காக நன்றி. उस वचन के लिए धन्यवाद। தேவனே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் आप यहाँ पर जो उपस्थित हर व्यक्ति எல்லாரும் को, தன்னுடைய இருதயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கப்பா. सभी लोगों ने अपने मन को तेरे हाथ में दिए हैं। அந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. उस मन को पवित्र அந்த कीजिए। இருதயம் உமக்காக பயன்படணும். वो मन आपके लिए उपयोग होना है। நீங்க ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए। வார்த்தையினால் நிரப்பப்பட்ட இருதயமா இருக்கட்டும். वचन से भरा हुआ हृदय होने दो। தேவனே, யெகோஷுவாவின் நாமத்தினால் நிரப்பப்பட்ட இருதயமா இருக்கட்டும். यहोशुआ के नाम से भरा हुआ हृदय होने दो। இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். और हृदय के भरपूरी से आपका जुबान बात करने எங்களுடைய दो। இருதயத்துல உங்க பேரை தவிர வேற எதுவும் வேண்டாம். मेरे मन में आपके नाम किसी और कुछ नहीं உங்களுடைய चाहिए। பேரை தவிர வேற எதுவும் வேண்டாம். आपके नाम किसी और कुछ नहीं चाहिए। நிரப்புங்கப்பா. भर दीजिए प्रभु। நிரப்புங்க ராஜா. भरी है। ஒவ்வொருத்தருடைய வார்த்தையினால் நிரப்புங்க. हर किसी को तेरे वचन से भरिए। ஒவ்வொருத்தருடைய நாமத்தினால் நிரப்புங்க. हर किसी को तेरे नाम से भर दीजिए। உம்முடைய நாமத்துக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் तेरे नाम के अंदर जो अभिषेक है, உம்முடைய பிள்ளைகள் மேல வந்து இறங்கட்டும். अपने बच्चों के ऊपर उतरने दो। இறங்கட்டும் கர்த்தா. उतरने दो प्रभु। ஆசீர்வதிங்க ராஜா. आशीष कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் हमें தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। யோசுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं। ஜீவனுள்ள நல்ல பிதாவே. जीवित पिता, ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया।